தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த வீடியோக்கள்ல இருந்து ஒரு வித்தியாசமான வீடியோவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து 62 கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற அம்மாபக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்து பக்கத்தில் பீப்புள்ஸ் ஃபார் அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு ஒரு பெரிய கோசாலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் இருக்கிற கோழி, பூனை, ஆடு, மாடு, குதிரை, கழுதை, வாத்து, இப்படி கிட்டத்தட்ட பறவைகள், விலங்குகள் அப்படின்னு 900க்கும் மேலே இங்கே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஷிராணி பெராரோ அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் இதை பார்த்துக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐஏஎஸ்க்கு இணையான ஒரு மத்திய அரசு வேலையில் இருந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு இந்த அமைப்பை ஆரம்பித்து இதை இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம இந்த கொசாலை இப்போ நம்ம பார்க்கலாம். She died, but she died in peace. எப்படி சொல்றது, ஒரு ஒரு கொடுமை இல்லாம ஒரு சந்தோஷமான இடத்துல உண்மையாக நம்ம இருந்தோம். அன்னைக்கு மார்ச் 31 அவன் அன்னைக்கு இறந்து போறா. அன்னைக்கு எனக்கு கோட் இதையும் வேர்டிக்ட் வருது, இன்னிலேருந்து லக்ஷ்மி உனக்கு we won the case. அவ அந்த சந்தோஷமான ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு தான் உயிரை கொடுத்தா. உங்க பிசியாலஜியும் குதிரை பிசியாலஜியும் உங்க பிசியாலஜியும் ஒன்னா சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பென்சிலின் is such an important drug for human beings. ஆனால் நீங்கள் முயல்ல யூஸ் பண்ணால் அப்படியே அதே செகண்டுக்கு சாகும். வாய்னி 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சார். ஆனாலும் அந்த டைமில் அந்த இந்த ஸ்னேக் வெனம் இன்ஜெக்ட் பண்ணுறான். அவள் நிக்கில் பிறக்கிறான் அக்டோபரில். வாய்னி she died soon after giving birth to நிக்கில் நான் பாட்டில் பால் கொடுத்து வளர்த்தேன். பெஸ்டிசைடு என்ன சொல்கிறது, இட் இஸ் அ பாய்சன். ஸோ பாய்சன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா rabbit, dog, monkey வர they will give it for not just one week ன்னு சொன்னால் acute toxicity, chronic பார்ப்பாங்க. 9 months கொடுப்பாங்க சார். அந்த பாய்சனை கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த அனிமல் எப்படின்னா கடைசியில் ஃபிட்ஸ் வரும், சீஷர்ஸ் வரும். ஏன்னா பாய்சன் இஸ் accumulating in the body. இவன் தான் என்னோட செல்லம். கேரட் இல்லை செல்லம், சும்மா செல்லம். இதுக்கு என்ன பேரு? அம்மு. இது எங்க இருந்து வந்தாங்க? மயிலப்பூர். ஆமா செல்லம். போறேன் சார். இவன்ட கதை நீங்க கேட்டீங்கன்னா நம்ப மாட்டீங்க. கிரேட் டேன் சார். இவன் இவ்வளோ பெருசா வாழுவான்ல, அவன் கால் ஒடிஞ்சு ஓனர் தூக்கி போட்டாங்க. அதனால அவங்க விட்டுட்டாங்க சார். ஃபுல்லா சப்பே வந்தான். he could not even அப்படியே could not even take his leg. டாக்டர் தான் காப்பாற்றி இவ்வளோ நடக்கு. இவ்வளோ பெருசா வளருவான் சார். கிரேட் டே. சிப்பி பாருங்க, அவெல்லாம் வெளியில விட்டா he needs special attention. breed நாயெல்லாம் ஸ்பெஷல் அட்டென்ஷன். ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா the idea is they have a room and they have a garden. So they have like a little house it is for them. உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படிங்கிறது சொல்லுங்கள். உங்கள் பேக்ரவுண்டு எப்படி சின்ன வயசில் எப்படி இந்த விலங்குகள் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய விலங்கு மேலே என்ன எப்படின்னா பேரண்ட்ஸ் தான் எனக்கு அது ஒரு சொல்லி கொடுத்தது. ஐ ஓ திஸ் லவ் டு மை ஃபாதர் அண்ட் மதர். சின்னதுலேருந்தே ஒரு 17 கேட்ஸ் வீட்டில் இருக்கும். தம்பி எப்படின்னா அவன் குப்பையில் தூக்கி போடுவாங்க பாருங்க, சின்ன குட்டி பிளாஸ்டிக் பையில், அதை அவன் தூக்கிட்டு வருவான் வீட்டுக்கு. அது நானும் அம்மா தான் காப்பாற்றுவோம். அப்பா எனக்கு எப்படின்னா ரொம்ப நேச்சர் பற்றி பேசுகிறதும், நேச்சரை நம்ம கவனிக்கிறதும், என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம நடக்கிறதும், அந்த மாதிரி ரொம்ப டீச் பண்ணுவார். ஸோ இந்த ஊர் மேடம் நீங்கள் பிறந்தது நான் ஆக்சுவலி தமிழ் தான், தூத்துக்குடியிலேருந்து. ஆனால் கிராண்ட் பேரண்ட்ஸ் கேரளாவில் பிஸ்னஸ்க்காக போயிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த டைட்டானியம் டை ஆக்சைடு பிளான்ட்டா அப்படி, அதனால தான் அங்கே இருந்தேன். படித்தது எல்லாமே அங்கே தான். ஆனால் டிகிரி இங்கே தான் படித்தேன், ஸ்டெல்லாவில் படித்தேன். ஸோ
அந்த இன்ட்ரெஸ்ட் சைல்ட்ஹுட்லேருந்து இருந்துச்சு. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம ஒரு மை பேரண்ட்ஸ் எப்பவும் எஜுகேஷன் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதனால பிஹெச்டி பண்ணிட்டு படித்த உடனே ஜாப் கிடச்சிட்டு எனக்கு. நான் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீசஸ் குவாலிஃபை பண்ணேன். குவாலிஃபை பண்ண உடனே மை ஃபர்ஸ்ட் ஜாப் அப்பாயின்மெண்ட் வாஸ் இன் சென்னை. அப்படி தான் சென்னைக்கு வந்தேன். வந்த உடனே நான் உடனே ஏதாவது ஒன்று பண்ணணும், அப்படி கொஞ்சம் வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மற்ற அமைப்புலாம் ஒரு வித்தியாசமான திங்கிங். சிக்காக இருந்தால் அவங்க புட் டவுன் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்னோட திங்கிங் அனிமல் வெல்ஃபேர்னா நம்ம கடைசி சாவர வரை நம்ம பார்க்கணும், இல்லாட்டி அதில் ஒரு அர்த்தம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா அது ரொம்ப இது ரொம்ப பெயினாக இருக்குது, நீங்கள் அதை சாப்பிடுச்சிங்க. ஆனால் என்னோட சிந்தையில் எனக்கு அது காப்பாற்றணும், அந்த உயிரை கடைசி வரை. இட் ஷுட் டை இன் பீஸ். ஐ திங்க் இட் வாஸ் அ டிவைன் பிளான். நான் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறேன். அப்போ தான் சென்னைக்கு. தே ஆல்சோ ஹேட் அன் ஐடியா ஆஃப் ஸ்டார்டிங் ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணோம் அனிமல்ஸுக்குன்னு சொல்லி. 94ல் பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு முதல்ல என்னை எப்போ நான் சென்னையில் இருக்குமோ அந்த நாய் வண்டி காலையில் போகும்ல, அது பார்ப்பேன். இந்த நாயெல்லாம் எங்கே போகுதுன்னு சொல்லி தேடினேன். இப்போ புளியந்தோப்பில் அங்கே ஒரு லீத்தல் சேம்பர் இருக்கும், உங்களுக்கு தெரியும். 30 years ago எப்படி இருந்துச்சுன்னா புளியந்தோப்பு உங்களுக்கு தெரியும், காலே வைக்க முடியாது, நோ என்ட்ரின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு இயருக்கு 20,000 டாக்ஸ் கரண்ட் அடிச்சு சாவிச்சிட்டு இருந்தாங்க. 93, 94ல். 1932லேருந்து 70 yearsக்கு மேலே கார்பரேஷன் அது பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து இந்த சென்னையில் இருக்கிற தெருநாய்களை எல்லாமே, தெருநாய் எல்லாமே. ஆனால் தட் இஸ் நாட் அ சயின்டிஃபிக் மெத்தட். என்னன்னா நீங்கள் ஏன் ஒரு ரோட்ல நாய் இருக்குன்னா அதுக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி தான் நாய் இருக்கும். இப்போ சாப்பாடு சோர்ஸ் இல்லைன்னா நாய் இருக்காது. நீ அந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த நாய் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு வேக்யூம் தான் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த வேக்யூமில் ஆனால் ஃபுட் சோர்ஸ் இன்னும் இருக்கு. அது அடுத்த டெரிட்டரியிலேருந்து டாக் வந்துடுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ சயின்டிஃபிக் சொல்யூஷன். ஸோ த WHO ரெக்கமெண்டட் சொல்யூஷன் என்னன்னா நீங்கள் நாய்க்கு யூ ஹாவ் டு டூ சர்ஜரி பண்ணி நியூட்டர் பண்ணி அதே இடத்துல விடணும். ஸோ தட் வாஸ் அ ஹியூஜ் பேட்டில் வி ஒன். அப்போ மேயர்லாம் இல்லை, ஸ்பெஷல் ஆஃபீஸர் தான் இருந்தாங்க. ஸ்ரீ அபுல் ஹாசன் IAS இருந்தார், தங்கமானவர். நம்ம ஆனால் ரொம்ப ட்ரை பண்ண. அப்போ கமிஷனர் ஜோதி ஜாகராஜன் அவர். ஒரு 2 years நம்ம பேசி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. கடைசியில் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் அபுல் ஹாசன் சார்கிட்ட நீங்கள் ஒரு நாள் மாத்திரம் ஒரு 10 minutes வந்து அந்த லீத்தல் சேம்பர் வந்து பார்த்துட்டு போங்கன்னு. வந்தார் அவர். அப்படி ஒரு என்ன சின்ன மலை மாதிரி நாயும் குட்டி தாயும் எல்லாமே சாவடிச்சு, பாதி உயிர் இல்லை. அது எப்படின்னா சார், அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்கும், அதில் போட்டுருவாங்க, நாயை போட்டு சுவிட்ச் அடிப்பாங்க. ஆனால் முக்காவாசி டைம் கரண்ட் பவர் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உப்பு தண்ணியில் அதை அதை போடுவாங்க. தாயும் குட்டியும் இது குட்டீஸை தாய் கழுத்தில் கட்டிடுவாங்க, எல்லாம் ஒன்றா போடுற மாதிரி. அந்த it was the I've seen it myself. கடைசியில் அவர் பார்த்ததும் அன்னைக்கு ஐ ரிமெம்பர் இட் வாஸ் செப்டம்பர் 24, 25 இருக்கும் 94ல். பார்த்ததும் அன்னைக்கு சொல்கிறார் அவர்கிட்ட, கார்பரேஷன்ட்ட, இன்னிலேருந்து இது நடக்காதீங்க. அவர் டெசிஷன் எடுத்தார். ஆனால் தட் வாஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஆஃப் அ ஹியூஜ் பேட்டில் ஸ்டில். என்னன்னா நம்ம அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நம்ம PF எடுத்து பண்ணுறோன்னு, அதான் அவங்க 100 dogs கொண்டு வர்றாங்க. we were not prepared, nobody is prepared. நம்ம நியூட்டர் பண்ணும், சர்ஜரி பண்ணும், அதுக்கு செலவு. இட் வாஸ் த பிகினிங் ஆஃப் பேட்டில்னு சொல்லுங்க. இட் வாஸ். ஆனால் நான் டு கட் அந்த ஸ்டோரி முடிக்கணும்னா for 20 years நான் பவுண்டை நடத்தணும் புளியந்தோப்பில். ஒரு வருஷத்தில் 6,000 7,000 டாக் சர்ஜரி பண்ணோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். இன் 2009 நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்தே சொன்னாங்க இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரேபீஸ் became nil. 49 கேசஸ் சென்னையில் 2000ல் இருந்துச்சுன்னா, 90sல இருந்துச்சுன்னா 2009 it came to nil. அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு கேம்பெயின். அப்போது நான் அவங்க என்ன அந்த நாய் வண்டியில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 dogs இருக்கும். அந்த 20 dogsல ஒரு 3-4 dogs சிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. கார்பரேஷன் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அதை யூத்தனைஸ் பண்ணணும்னு. ஆனால் நான் அதை எதிர்த்ததுக்கு they said
அப்போ எனக்கு சூளையில் ஒரு பழைய பிரிட்டிஷ் கட்டின ஒரு கேட்டில் டிப்போ இருந்துச்சு, அதை கொடுத்தாங்க. அங்கே எல்லாம் சொறி நாய், சிக் நாய், ஆக்சிடென்ட் நாய், இந்த வண்டியிலே வர்ற நாய் நல்ல நாய் சர்ஜரி பண்ணிட்டு நியூட்டர் பண்ணிட்டு மீதி அங்கே போடுவோம். ஸோ அந்த மாதிரி அது 2 இருந்துச்சு. 1999ல் இந்த செங்வி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவங்க அந்த ரெட் ஹில்ஸ்ல ஒரு சின்ன லேண்ட் கொடுத்தாங்க, 3.5 ஏக்கர்ஸ். ஸோ நான் எப்படின்னா என்னோட டே எப்படி இருக்குன்னுமா, காலையில் புளியந்தோப்போம் போவேன், அப்புறம் வேலைக்கு போவேன், சாயந்தரம் ஜூலைக்கு வருவேன், ஜூலையில் டாக்ஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நைட்டுக்கு இந்த ரெட் ஹில் ஷெல்டரை பார்த்தேன். அப்படியே ஒரு 12 இயர்ஸ் போச்சு. ஐ குட் நாட், என்னோட மை பாடி குட்ன்ட் டேக். ஒரு க்ரானிக் மைக்ரைன் பேஷண்ட் ஆயிட்டேன். ஸோ 2012ல் ஐ கேவ் அப் மை ஜாப். ஜாப் விடும்போது நீங்க உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இன்கமுக்கான ஒரு இது? இல்ல, நான் வெயிட் பண்ணேன். அதுவும் நான் அவ்வளோ ஃபூலிஷா பண்ணல. எனக்கு கரெக்டா 21 இயர்ஸ் ஆயிட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவ்ஸ் பென்ஷன் இமீடியட்லி. 21 இயர்ஸ்க்கு நான் காத்திருந்தேன். நீங்க என்னவா இருந்தீங்க? சீனியர் சயின்டிஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்ல ஐ வாஸ் a scientist there. And 21 years அந்த விஆர்எஸ் எடுக்கிற கவர்மெண்ட் நார்ம்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் வந்த உடனே நான் கொடுத்துட்டேன். ஃபுல்லிஷாக பண்ணல, வெயிட் பண்ணிட்டு பென்ஷன் வர அப்போல்லாம் என்ன ஒன்றும் பென்ஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் ஐ வாஸ் ஷுவர் ஐ வாண்டட் டு டூ இட். எனக்கு ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு செகண்ட் தாட் கூட இல்லை. என்னோட கொலீக்ஸ்லாம் சும்மா நீ சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கொடுத்தப்போ தான் அவங்க நம்பினாங்க. ஒரு 3 months கவர்மெண்ட் தே வில் கன்சிடர் கொடுக்க முடியும். December 23rd கொடுத்துட்டாங்க எனக்கு. There's a committee called CPCSCA. That is committee that controls and supervises experiments on animals. இப்போ நீங்க கிங் இன்ஸ்டிடியூட் தெரியும்ல, கிங் இன்ஸ்டிடியூட்ல குதிரை வச்சு தானே நம்ம இப்போ பாம்பு கடிச்சா நம்ம ASVS போடுறோம்ல, அது தயார் பண்றாங்க அங்க. ஆனா சார் நான் இப்போ இந்த கமிட்டி கண்ட்ரோல்ஸ் த யூஸ், எப்படி ஹார்ஸ் யூஸ் பண்றது அது. ஸோ தட் நான் 5 years அங்க எக்ஸ்பர்ட் கன்சல்டண்டா ஒர்க் பண்ணேன். ஸோ ஃபுல் இந்தியா சுத்துவேன். அதுல ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் த கிரெடிட் ஆஃப் 2 national policies. ஒன்னு the use of equines in the production of medicines. அதுல நானே அது ஒரு பெரிய ஒரு நேஷனல் பாலிசியை நான் அதுல இருந்து ஐ வாஸ் ஏபிள் டு பிரிங் அவுட். தென் 2014ல I was able to bring out then from 2010 பயப்படுறேன் 2014 இது நம்ம ஆட்டு புதுசா வந்தோடனே பயப்படுறாங்க. புது ஆள் 4 அடுக்கு சார் ஆடு, மேல இருந்து ஒரு ஆடு குதிக்க பாக்குது. 250 goats அதுல இருந்துச்சு ஒரே வண்டியில. நான் ஒரு கேப்ல திருப்பி வர்றேன். ஆனா அந்த மீனம்பாக்கத்துல ஒரு 2 பெட்ரோல் பங்க் இருக்கும்ல, இப்போ ரோட்ல இறங்குறேன். இட் வாஸ் 1 o'clock இந்த நைட். ரோட்ல இறங்கி நிறுத்தினேன் ட்ரக்கை. அந்த டிரைவர் என்ன நினைச்சானா, நான் எனக்கு என்னவோ ஒரு லேடி ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வண்டியை நிறுத்தினான். என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, நான் முதல்ல கீ எடுத்துருவேன். கீ எடுத்துட்டு அந்த டைம் மொபைல்லாம் இல்லை சார், 2000ல எல்லாம் கையில மொபைல் கூட இல்லை. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிதான். அதுதான் என்னோட முத கேஸ். ஆனா இட் இஸ் a very violent thing. என்னன்னா இட் இஸ் மணி. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ட்ரக்ல இட் இஸ் worth at least 4 to 5 lakhs ஒரு அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா. ஆனா அதுக்கப்புறம் உடனே we have to take the vehicle to the police station, file a case, and after the filing the case, huge procedures. ஆனா கஸ்டடி வர they will harass you. அதுக்கப்புறம் then எனக்கு இது ஒரு அந்த டாக் விஷயம் முடிஞ்சிச்சு. இது ஒரு பேஷன் ஆயிடுச்சு. எனக்கு புரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஆந்திரால இருந்து கேரளாக்கு ஆடு மாத்திரம் இல்லை, இது சார் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த டிரைவர் சீட்டுக்கு மேல கட்டியிருப்பான், அந்த இன்ஜின்ஸ் இல்ல அந்த அவன் சீட்டுக்கு அடியிலையும் அந்த சூடு, அந்த எனக்கு தெரியும்ல அந்த சின்ன வண்டியில அந்த இது அப்படி சூடாகும், ஆடும், அது தலை அது மேல இருக்கும் சார். 2 days 3 days அப்படி வச்சுட்டு போறான் அவன் கேரளாக்கு. பொதுவாக கொசலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எருவு மாடுகள் இருக்கிறது இல்ல. உங்களோட எருவு மாடுகள் பார்க்கலாம் சார். எனக்கு எப்படி சொல்லேன்னு தெரியல, எனக்கு உண்மையா எருமை மேலதான் எனக்கு ரொம்ப பிரியம். நம்ம வெள்ளை மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, பசு மாடும் எருமை மாடும் பாத்தீங்கன்னா, எருமை மாதிரி அவ்வளோ இன்டெலிஜென்ட் நான் பார்த்தது இல்லை சார். எனக்கு ஒரு டாக் மாதிரி ஒரு மாடு இருந்துச்சு, லக்ஷ்மின்னு சொல்லி. நான் மாட்டு ஷெட் உள்ளுக்கு போனேன், இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி. அவ்வளோ இந்த மாதிரி ட்ரக்ல இந்த ரெஸ்கியூ பண்ணேன். நான் மாட்டு ஷெட் உள்ளுக்கு போனேன்னா
லக்ஷ்மி நான் பார்க்காம போனேன்னா வந்து பின்னாலேருந்து முட்டுவா. உண்மையா சார், அவ என்னைய முத்தம் கொடுத்துட்டு தான் அன்னைக்கு விடுவா என்னை. அந்த அவ்வளோ அறிவு. இப்போ நீங்க நான் இந்த தடவை கூட இந்த எருமை மாடெல்லாம் அங்கே ரெட் ஹில்ஸ்லேருந்து இங்கே கொண்டு வரும்போது வண்டியிலேருந்து இறக்கும்போது சார் அவங்க அப்படியே ஒரு இது குரல் கொடுக்குறாங்க. அவங்க தோஸ்த் இங்கேருந்து திருப்பி குரல் கொடுக்குறாங்க. எப்படி கிரீட் பண்றாங்கன்னு கேளுங்க. 2 பேரும் வந்து நெத்திக்கு அடிச்சுட்டு நம்ம இப்போ இங்கதான் இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படி கிரீட் பண்றாங்க. நான் உண்மையா சொல்றேன், எருமை மாதிரி இன்டெலிஜென்ட். They're so intelligent compared to all cattle breeds. எனக்கு எவ்வளவு மாடு இருக்கு மேடம் எருமை பசு எல்லாம் சேர்த்து? எனக்கு இங்க close to 200 sir. இப்போ நீங்க சிலதுக்குலாம் பேர் சொல்றீங்க. இப்போ ராகவ் சொல்றீங்க. ஆமா, ராகவ், படேப்பா, சிலவங்க எல்லாம் 200 ஒவ்வொரு மாடும் உங்களுக்கு தனித்தனியா எல்லாருக்கும் பேர் நான் இல்ல. ஆனா சிலவங்க எல்லாம் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும்ல, அப்போ அவங்களெல்லாம் பேர் வச்சிருக்கோம். இப்போ தர்மத ராகவ் பத்தி சொன்னீங்க. அது எல்லாருமே ராகவங்கிறாங்க. அது எப்படி ராகவ் இங்க எப்படி வந்தாரு அப்படிங்க? ராகவ் எப்படின்னா வர்தா புயல்ல 2015ல அவன் அனாதையா ரோட்ல தாய் இறந்துருக்குமான்னு தெரியல, அப்படி அவனை ரெஸ்கியூ பண்ணது. எங்க சென்னையிலேயே? ரெட் ஹில்ஸ்ல ரோட்ல தனிமையா இருந்தான். அந்த புயல்ல ரோட்ல தண்ணி எப்படி ஓடுது, அப்போ அவனை ரெஸ்கியூ பண்ணது. தாய் இல்லை, அப்போ புட்டி பால் கொடுத்து அவன் ஏதோ ஒரு 3 weeks old இருப்பான். அப்போ நான் தான் அவனை பாட்டில் ஃபீட் பண்ணுவேன், கொடுத்து வளர்த்தனவன் அவன். இப்போ இவருக்கு எல்லாம் பெரிய செல்லம் எல்லாருக்கும் அவன். ஒரு படைப்பா அவன் தான் ஹீரோ. இருக்கிற 200 மாடு மூலமா இங்க இந்த பல இடங்கள்ல இருந்து இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து. ஆமாமா, எல்லாமே ட்ரக் ரெஸ்கியூ பண்ணுவேன் சார். ட்ரக் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வர்றது. இதுவும் கேஸ் நான் ஃபைட் பண்ணுவேன். அதுல தான் 2013ல என்னை அட்டாக் பண்ணாங்க ரொம்ப. 2011 or 12ல ஒரு 50 கசாப்கார் வந்துட்டாங்க. நான் அப்போ நான் ஒர்க்கிங், நாங்க ஆபீஸ்ல இருக்கேன். டெலிபோன் வயர்லாம் கட் பண்ணி 50 பேர் வந்துட்டாங்க உள்ளுக்கு. அங்க ஷெல்டர்ல என்னோட ஆபீஸுக்கு வரல, டெலிபோன் லைன் கட் பண்ணி என்னோட டாக்டர் கடைசி கால் போடுறாரு, இந்த மாதிரி 50 பேர் உள்ளுக்கு வந்துட்டாங்க. மாடை துரத்தி ஒரு மாடு நம்மளை காப்பாத்துச்சு சார். அந்த மாடை துரத்துனாங்க, கத்தி கூட வச்சுட்டாங்க அந்த மாடு கழுத்து மேல. ஆனா அது அவன் உடல அவனை பிடிக்கிறதுக்கு அந்த டைமுக்கு நான் போலீஸை கூப்பிட்டுட்டேன். போலீஸை கூப்பிட்டு ஒரு 50 போலீஸும் வந்துட்டாங்க. ஆனால் அப்போ என்னோட ஆஃபீஸ் திருவான்மையூரில். நான் அப்போ நான் வர்றதுக்கே 11 o'clock நைட் ஆயிட்டு. என்ன இருக்கு வந்தால் ஒரு ரயட் ஹிட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. 50 புச்சர்ஸு, 50 போலீஸு, ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ எனக்கு தைரியம் இருந்தாலும் எல்லாருமே ஒரே ஏரியாக்காரங்களா இல்ல வேற இடங்கள்? யார் இந்த அந்த கசாப்பு அவங்க லோக்கல்லே இல்ல. என்னன்னா இது ஆந்திரால இருந்து வருதுன்னா அவங்க எல்லாமே ட்ரேடர்ஸ். இட் குட் பி மிடில் மேன் இருக்கலாம், புரோக்கர்ஸா இருக்கலாம், உண்மையா ஸ்லாட்டர் பண்றவங்க இருக்கலாம், எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா ஒரு லேடிஸ் சேர்ந்து ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. இப்போ என்னோட ஸ்டாஃப் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. இதுல எல்லாம் நீங்க பண்றீங்க ஒண்ணு, நம்ம அவங்க அந்த தென் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ரொம்ப நாளா. அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் திருப்பியும் இப்போ ஒரு பெரிய ட்ரக்கு, நீங்க நான் அனுப்புனேன்னு தெரியும், நீங்க பார்க்கல அந்த வீடியோ. ரொம்ப அந்த எருமை பாக்குறீங்களா, 65ம் ஒரே ட்ரக்ல, சுத்த வென்டிலேஷன்ல சார். ஆனா நான் அந்த முந்தி இந்த லெவலுக்கு வேற லெவல் குரூவல்ட்டியா இருந்துச்சு. எப்படின்னா அந்த முந்திலாம் எப்படி பார்ப்போம்னா அந்த டயர்ட்ல விழுந்துருவாங்க, ஃபெட்டிக்ல விழுந்துருவாங்க. அது மேல இந்த மாடு நிற்கும். பாதி கேரளாக்கு போகும்போதுலாம் பாதி உயிர் இல்லை, பாதி உயிர் இருக்கும். ஆனா இப்படி இவங்க ரொம்ப உஷாரா ஒரு எருமே கழுத்து வச்சு இப்படி கட்டியிருந்தாங்க. அப்போ அவங்க எவ்வளோ டயர்ட் ஆனாலும் உட்கார முடியாது. ஒரு வேற லெவல் ஆஃப் குரூவல்ட்டியா இருந்துச்சு. 65 பஃப்லோஸ் அப்படி ஒரு 10 வீலர் ட்ரக்ல சுத்த வென்டிலேஷன் இல்லை சார். வெளியிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது குட்ஸ் தான் எடுத்துட்டு போய் நினைப்பீங்க. அந்த 60 அதுதான் நம்ம தனியா வச்சிருக்கோம். இது உங்களுக்கு எப்படி மேடம் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? இது இப்போ போலீஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா போலீஸுக்கு சுமாரா ஆக்சுவலி அப்போ டிஜிபி ஜேசி நாத்தா இருந்தார், ஜாயிண்ட் கமிஷனர் நாத். அவரும் பொன்மாணிக்கு வந்தார்ல எஸ்பி. அப்போ அவர் எஸ்பி திருவள்ளூர் தானே? ஆமா, அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவரும் சைலேந்திர பாபு சார் தான் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னன்னா நார்த்ல தான் அந்த வியாசர்பாடி சைட்ல தான் ட்ரக் வரும், அதெல்லாம் பிடிப்பேன். அப்படிதான் டிஜிபி நல்லா தெரியும்.
ஸோ ரொம்ப நாள் பண்ணிட்டு இப்போ தென் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு போலீஸ்க்கு சுமாராக தெரியும் நான் இதில் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 months ago ஷோலாவரம் இன்ஸ்பெக்டரும் ஒன்று அனுப்புனாரு. ஆனால் அந்த காலத்தில் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் கோர்ட் வேர்டிக்ட் இல்லை. எல்லாம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ரொம்ப ஃபைட் பண்ணி நான் ஒரு நாள் கூட ஒரு மாடு நான் திருப்பி கொடுத்தது இல்லை சார். எல்லாம் கேஸும் நான் ஜெயிச்சிருக்கேன். இப்போ ஆனால் இப்போ ஒரு வேற யாரோ பண்ணதுல எல்லாம் குஜராத்ல நல்ல ஸ்ட்ராங் வேர்டிக்ஸ் இருக்கு. ஈவன் இஃப் த ஒஃபெண்டர் இஸ் நாட் ஈவன் இஃப் த அக்யூஸ்ட் இஸ் நாட் என்ன கில்ட்டி ஸ்டில் நம்ம மாடு திருப்பி கொடுக்க கூடாதுன்னு. அதனால கோடதி ஹைகோர்ட் கோடதியே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இது. அதனால நம்ம பிடிச்சா கூட நம்ம திருப்பி எனக்கு என்னன்னா இதுளுக்கு அவங்க கால் வச்சுட்டாங்கன்னா they should not go back to a cruel death. பட் ஆனால் இவ்வளோத்தையும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகுமா? அது நீங்கள் எப்படி சமாளிக்க? சார் அது எனக்கு எப்படி சொல்லேன்னு தெரியல. அது மேலேருந்து அவர் கொடுக்குறாரு. நான் ஒரு நாள் கூட கம்ப்ளீட்டாக பிச்சை வாங்கி தான் நடத்துகிறேன். நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பண்ணுறது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பெருசாக ஒன்றும் மற்றவங்க பண்ணுற மாதிரி ஐம் அ சோஷியல் மீடியா ஷை பர்சன். ஆனால் கடவுள் கை விட்டதே இல்லை சார். வி ஹேவ் சம் வெரி நைஸ் கம்பெனிஸ் லைக் அமிர்தாஞ்சன் சிஎஸ்ஆர் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ ஜி ஸ்கொயர் ரியல்டர்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரீசெண்ட். ஆனால் அமிர்தாஞ்சன் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சுமந்தன் கோர் பில்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப 20 years ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவங்களாம் இதெல்லாம் வந்து கூட பார்க்கல. ஆனால் அவ்வளோ ட்ரஸ்டில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு எவ்வளோ கடவுள் கைவிட்டதில்லை. ஆனாலும் இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். நான் அடுத்த மாதத்துக்கு எனக்கு சம்பளத்துக்கு காசு இருக்குமா, ஸ்டாஃபுக்கு கொடுக்கணும். நான் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் சார். கடைசியில் அவங்க தான் பண்ணுறாங்க. த ஹார்ட் ஒர்க் இஸ் டன் பை த ஸ்டாஃப். எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க? இப்போ எனக்கு 27 இருக்காங்க. ஆனால் ரெட் ஹில்ஸில் இப்போ இந்த பெரிய இடனால எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐ ஹேவ் டு ஹேவ் மோர் பீப்புள். பட் ரெட் ஹில்ஸில் ஐ ஹேட் 17, 18 ஐ யூஸ் டு அண்ட் வெரி டெடிகேட்டட் ஸ்டாஃப். எப்படின்னா they are 24/7. நான் கூப்பிட்டா நீங்கள் வரணும். அந்த கல்ச்சரில் த பாயிண்ட் இஸ் நானும் அவங்களோட இருப்பேன். என்ன ஒரு ரெஸ்கியூ இருந்தாலும் நானும் அவங்களோட 1 o'clock ஆனால் 2 o'clock நான் இருப்பேன். இப்போ இது வந்து தன்னளவிலேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இன்கமுக்கான சோர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை சார், சுத்தமாக ஐ டிபெண்ட் ஒன்லி ஆன் டொனேஷன்ஸ். ஐ டோன்ட் ஹேவ் அ சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒரு நத்திங் அட் ஆல். ஸோ டு மீ அப்படி நடத்தணும்னா God's help இல்லாம பண்ண முடியாது. That I'm telling you certainly that. இப்போ நீங்க உங்களுக்கு இதுல பாத்தீங்க இப்போ நீங்க முதல்ல டாக் சொன்னீங்க, அப்புறம் சொன்னீங்க. அது போக குதிரை, ஒட்டகம் எல்லாம் கூட இருக்கு. ஆமா. இப்போ அதெல்லாம் எப்படி வந்தது? இப்படி நான் இந்த ஸோ இந்த கவ் இது பண்ணிட்டு இருந்தேன். நான் ஷெல்டர் 2000ல ஷெல்டர் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு என்னன்னா ஷெல்டர் நீ எப்படி நடத்தலாம் நாங்கள். அதனால ஐ மூவ் ஃப்ரம் சென்னை. நான் ஹேரிங்டன் ரோட்ல தான் தங்கிட்டு இருந்தேன். இப்போ ஷெல்டர் நடத்தணும்னா இட்ஸ் லைக் அன் அனாத ஆசிரம் மாதிரி. ஒரு பர்சனல் டச் இல்லாமல் நீ பண்ண. ஸோ ஐ டுக் த கரேஜ் டு கோ அண்ட் லிவ் இன் த ஷெல்டர். அப்போ அந்த போலீஸ்லாம் சொல்லுவாங்க, அப்போல்லாம் ரெட் ஹில்ஸ் ரொம்ப மோசமான இடம். அந்த இலிசிட் லிக்கர்லாம் அந்த டைம் போலீஸே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தைரியத்தில் இங்கே வந்து தங்குனீங்க மேடம்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி இல்லை சார். நம்ம ஷெல்டர் தான் ஒரு இடம். சுற்றி ஒரு எலக்ட்ரிசிட்டி எனக்கு வீட்டு நான் கட்டி ஒரு எலக்ட்ரிசிட்டி போல் எடுக்கிறதுக்கே அப்போ அவ்வளோ காசு கேட்டாங்கன்ட்டு. ஸோ கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு என்ன சொல்கிறேன்னா மை ஹார்ட் வாஸ் ரூலிங் மை மைண்ட் மாதிரி இருந்துச்சு. இன்னும் தான் அப்படி தான் சொல்வேன். ஐ வாஸ் திங்கிங் வித் ஒரு இப்படி ஒரு இதை நார்மல் திங்கிங்னு தெரியல. பட் மை ஹார்ட் வாஸ் ரூலிங் மை மைண்ட். ஐ வாண்டட் டு டூ திஸ். அது அந்த பேஷன் எனக்கு விடல. எனக்கு என்ன ஆனாலும் ஐ வாண்டட் டு டூ திஸ். ஸோ ரொம்ப இயர்ஸ் அது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் வெட்டினரி காலேஜில் இருக்குமோ போலீஸ் தினம் இருப்பாங்க. அவங்க ஹார்சஸ் எடுத்துகிட்டு வருவாங்க தனுவாஸில் வெப்பேரியில். ஸோ எனக்கு ஒரு ஓவர்ஹர்ட் அ கான்வர்சேஷன். ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறார் அவங்க சீனியருக்கு, இந்த மாதிரி கண்டம் பண்ணிட்டாங்க சார், இன்னைக்கு இந்த குதிரையை நம்ம புட் டவுன் தான் பண்ணணும்னு. அது கேட்டதும் நான் போகிறேன். சார் யார்? சைலேந்திர பாபு சாரை பார்க்க போனேன். என்ன சார் என்ன பண்ணலாம்? ஐ வாண்ட் டு ஸ்டாப் திஸ் கில்லிங் டுடேன்னு. ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ஸ் 2009ல. அப்போ அதோட ஏஜ் ஆயிடுச்சு. கண்டம்னா அன்ஃபிட் ஃபார் டியூட்டி, ஓல்ட் ஆயிட்டு, மஸ்குலர் ப்ராப்ளம், இட் கேனாட் டூ அந்த நார்மல் பேட்ரோலிங் அதெல்லாம் அதுக்கு பண்ண முடியாது. ஸோ
ஸோ அப்போ அது தொடர்ந்து அது அதன் பக்கம் உயிரோட அவங்க வாழ்க்கை. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்லை. ஆமாம். நம்ம போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் ஹேவ் அ பிளான். ஆர்மி அனிமல்ஸ் டு நாட் ஹேவ் அ பிளான். அவ்வளோ அவங்க வாழ்க்கையை நம்ம கண்ட்ரி கொடுத்துட்டு சொசைட்டி கொடுத்துட்டும் தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் பிளான் ஃபார் சர்வீஸ் அனிமல்ஸ். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்களில் ஒர்க் பண்ணல விலங்குகள் எல்லாருமே அதோட ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல அதை இது பண்ணிடுறாங்க, கண்டம் பண்ணிடுறாங்க. எல்லாம் நீங்க ஆர்மில சர்வீஸ் பண்றாங்க. நம்ம இந்தியன் ஆர்மில அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கா? ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் a retirement plan. The government does not have a retirement plan for animals used in service. The whole life they give for the welfare of our society, and when they are unfit they do not have a retirement plan. So I really அதுக்கு ஒரு சம்பளம் போட்டா கூட அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பாத்துக்கலாம் வந்து. இல்ல சம்பளம் போடாமே பண்ணாங்க. சம்பளம் போட்டுட்டு குடுக்கறவங்களுக்கு நீங்க ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறீங்க, சம்பளம் கொடுக்காதவங்களுக்கு அது ஒண்ணு கொடுக்கலாம்ல நம்ம அது. ஸோ அப்போ சைலேந்திர பாபு சார் தான் என்னை ரொம்ப, நீங்க மீட் கமிஷனர் அப்போ மேடம் தான் இருந்தாங்க லத்திகா சார். அவங்க உடனே she moved it at the highest level. Each horse comes with documents. Chief secretary sign போட்டு தான் வருவாங்க இங்க. ஆமா, அவ்வளோ கேர்ஃபுல்லா. ஆனா really they look after the animals well, the police, but when they cannot, அந்த ரொம்ப டியூட்டி இருக்கும்ல, பீச் டியூட்டி, அதெல்லாம் அவங்களுக்கு தாங்கலைன்னா they will condemn it. 1999ல மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டாங்க பாத்தீங்களா, lions, tigers, panthers, monkeys and bears cannot be used in circuses. ஸோ 2000லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ சென்டர்ஸ்ன்னு சொல்லி வண்டலூர்ல, திருப்பதியில, அந்த மாதிரி த்ரூ அவுட் இந்தியா தே கன்ஸ்ட்ரக்டட். சர்க்கஸ்லேருந்து நீங்க ரெஸ்கியூ பண்ணா எல்லாமே ஷுட் கோ. ஸோ என்ன சர்க்கஸ் இங்க வந்தாலும் ஐ யூஸ் டு சீஸ் ஒரு 85 வைல்ட் அனிமல் சீஸ் பண்ணேன் சார். ஒரு ரெஸ்கியூ வாஸ் இந்த மனித குரங்கு, ஒரு 4 மனித குரங்கு சார். 42 இயர்ஸா ஒரு கேரவேன்ல சங்கிலி போட்டு வச்சிருந்தாங்க. அது ஒரு தனி கதை அது. லக்ஷ்மின்னு சொல்லி அவ ஒரு மனித குரங்கு, அவ ஸ்பைனல் இன்ஜுரி அண்ட் ஷி வாஸ் லைங் இன் அ கேரவேன். நான் உள்ளே போறோம் ரெஸ்கியூ. அப்போ விஜயகுமார் தான் கமிஷனர் சார். அவர் 50 போலீஸ் கொடுத்துட்டாரு நமக்கு ரெஸ்கியூ பண்றதுக்கு. ஆனா அந்த ரெஸ்கியூ 36 hours ஓடிச்சு சார். We rescued Guru, Shiva and Ganga, and the family of 4. 40 years அவங்க அந்த கேரவேனும் அந்த சங்கிலியும் போட்டு, இவ லக்ஷ்மி அந்த ஸ்டீல் ஒரு குளோப் மாதிரி இருக்கும்ல சர்க்கஸ்ல, அவள்ட ட்ரெயின் பண்ணி, எப்படி ட்ரெயின் பண்ணினா அந்த சக்கரத்துல ஓடுறதுக்கு, அதுல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைனல் இன்ஜுரி. அப்படி she had broken her spine and she was lying, ஸ்பைன் ஒடிஞ்சு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாம ஒரு க்ளோஸ்ட் கேரவேன்ல உட்காந்துருக்கா. அண்ட் நான் உள்ளுக்கு போறேன், ஐ கேன் ஹியர் அ கிரைங். அப்படி அலறா. ஆக்சிடென்ட் வந்து அப்பதான் நடந்திருக்கு இல்ல, அவங்க அப்படியே வச்சிருக்காங்க கேரவேன்னா. உங்களுக்கு தெரியும்ல அந்த சக்கர வண்டி, அந்த இது சர்க்கஸ்ல எல்லாம் ஜன்னல் எல்லாம் மூடிட்டு அவ அப்படியே ஒரு சாக்கு கோணில ரத்தமா இருக்கு, அப்படியே படுத்திருக்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம வெறும் மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல இவ்வளோ கனமான சங்கிலி அவ கழுத்துல. அப்படியே அல்றா. அப்போ அவளை தூக்கி நான் அவளை ஒரு 3 months அவளை நான் தான் பார்த்தேன். விஆர்சி கொண்டு போய் தட் வாஸ் ஒரு அவளோட அந்த என்ன பாண்டிங்லாம் ஒரு வேற லெவலா இருந்துச்சு சார். அவளுக்கு ஒரு ஆசைன்னு சொல்லி ஒரு டாஃபி இருக்குல்ல பாருங்க, ஆசைன்னு சொல்லி, அது அவளுக்கு அதுதான் பெரியும். ஆசை டாஃபி லக்ஷ்மி உனக்கு சொன்னா அப்படியே சிரிப்பா. அந்த சங்கிலியை வெட்டி அவளை காப்பாத்தி ஒரு 3 months லுக் ஆஃப்டர் பண்ணா. ஷி டைட், பட் ஷி டைட் இன் பீஸ். எப்படி சொல்றது, ஒரு கொடுமை இல்லாம ஒரு சந்தோஷமான இடத்துல உண்மையா நம்ம இருந்தோம். அன்னைக்கு March 31st அவன் அன்னைக்கு இறந்து போறா. அன்னைக்கு எனக்கு கோர்ட் வேர்டிக்ட் வருது, இனிலேருந்து லக்ஷ்மி உனக்கு we won the case. அவ அந்த சந்தோஷமான ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு தான் உயிரை கொடுத்தா. இந்த மாதிரி சர்க்கஸ்ல இருந்து ரெஸ்கியூஸ் பண்றதெல்லாம் கூட இங்க தான் வச்சிருக்கீங்க? இல்ல, that wildlife we can't keep sir, that is illegal. So we have to take it. And the full lion, tigers எல்லாமே நான் வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ சென்டர்னு சொல்லி நம்ம ஜூ பொதுஜனம் போறோம்ல, அதுக்கு பின்னால ஒண்ணு இருக்கு இங்க வண்டலூர்ல WRCன்னு சொல்லுவாங்க, அங்கதான் வைப்பாங்க. So all those animals are there. So ஒரு 85 lions, tigers எல்லாமே ரெஸ்கியூ பண்ணேன். இந்த குதிரையில பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம், இப்ப நாங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல, ஆனா பாருங்க இன்ஜரி இருக்கும், இந்த மாதிரி இன்ஜரி ஏதாவது ஒண்ணு. this horse is a racing horse. நான் அங்க காமிக்கிறேன் police horse.
இவ இப்போ சின்னதா பிரைவேட் ஓன் ஓ விழுந்து கால் ஒடிஞ்சிருக்கா. ஓ அவர் வந்து சரி கொடுத்துட்டார். அவ ஓ பேர் சரி தஸ்குவின். ஓ அவளுக்கு நீங்க நடக்க முடியாது ஓ அவளுக்கு. சரி சரி ம். இதுதான் ரீசெண்ட் போலீஸ்ல இருந்து வந்து அவன் பேர் பிருத்வி. ஓ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கால்ல லைட்டா ஒரு இன்ஜரி இருக்கு. அதனால தான் விட்டுருக்காங்க. ஓ சரி சரி ஸோ ஹி இஸ் நாட் ஃபிட் ஃபார் ரைடிங். ஓ அவள ஒரு நைட் யாரோ பார்த்தாங்க. ஐ ஃபீல் ஷி இஸ் அ abandoned பீச் ஹார்ஸ். ஓ சரி சரி என்ன பண்றாங்கன்னா சார், இந்த ரேஸ் கோர்ஸ்ல கூட அவங்க ரிட்டையர்மெண்ட் அங்கேயும் இல்ல ஓ சார். சரி சரி ரிட்டையர்மெண்ட் அங்கேயும் இல்ல. பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படியே விட்டுறாங்க அவங்க அப்படியே முக்கியமா ரேஸ் கோர்ஸ்ல இருந்து போலீஸுக்கு கொடுத்துறாங்க. ஆமா. என்னன்னா அப்போ எம்ஏஎம் இருந்த டைம்ல ஆமா, he used to gift it to the ஆமா. police. சாரா சாரா அவ பொண்ணு சிமோனா. ஓ சரி, சரி. இது குட்டி வந்து இங்க வந்து போட்டதா இல்ல ஆமா, ஐ திங்க் she had conceived. அப்பமே ஓ. ரோட்ல கன்சீவ் பண்ணிருந்தா. சிமோனா சாரா இது வந்து உங்களுக்கு இங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ணிக்கும் உங்க ஒர்க் பண்ற எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணிக்கும் ஆமா, she is ஓ. okay. she is okay. ஃபீடிங் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம். She is okay. டாக் வந்து மாடு அதோட பராமரிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளவு செலவு அதிகமா இருக்காது வந்து. இல்ல சார், குதிரை மாதிரி குதிரை விஷயங்கள் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆமா. அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட். ம். என்னன்னா அவங்களுக்கு எப்படின்னா அவங்க டைஜஷனே வித்தியாசம். ஹார்ஸ் கேனாட் த்ரோ அப், என்னன்னா வாமிட் பண்ண முடியாது. அதனால காலிக்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்க்கு ஹார்ஸ்ல இருக்கு. ம். ஸோ அது நம்ம ரொம்ப இப்போ இது நீங்க பாத்தீங்கன்னா இது கத்தியவாடி பிரீட், ஓ. இது நம்ம இந்தியன் பிரீட். இவங்க எல்லாம் சரி. ஹார்டியா ஓ. இருப்பாங்க. அதெல்லாம் இங்கிலீஷ் குதிரைன்னு சொல்லுவாங்க, தரோ பிரெட். ஓ. அவங்க தான் ரொம்ப டிஃபிகல்ட் டு லுக் ஓ. ஆஃப்டர். கண்டினியூஸா கவனமா பார்த்துட்டு இருக்கணும். ஓ, சரி, இந்த வயிற்று வலி வரும். வயிற்று வலி வந்துச்சுன்னா அதுக்கு தான் அது காலிக் பாக்ஸ் கட்டியிருக்கோம் சார். ரவுண்டா இருக்கு. ஓ. வந்தா பெரலுவாங்க, ஓ. பெரண்டு அதுலயே அடிபடுவாங்க. ம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்போ அந்த டைம்ல அந்த பாக்ஸ் கொண்டு போயிடும். ரவுண்டா இருக்கு, ஓ. அதுல வைக்கோல் போட்டுனா அந்த டைம்ல இன்ஜுரி ஆகாது அவங்களுக்கு. ஓ. ஆமா. இப்போ நீங்க இந்த கத்தியவாடி பிரீட்னு சொன்னீங்க. இந்த மாதிரி வேற என்னென்ன பிரீட் இருக்கு நம்ம இதுல? நம்ம இந்தியால கத்தியவாடி நமக்கு இட்ஸ் a நேட்டிவ் இந்தியன் ஓ, breed. சரி. மற்றது தரோ பிரெட், அதெல்லாம் இங்கிலீஷ் குதிரைன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. அதுதான் போலீஸ்ட இருக்கும். இப்ப கத்தியவாடிங்கிறதுல கழுதையும் இருக்கு போல இருக்கு. என்ன கழுதையும் ஒரு பிரீட் இருக்குல்ல? கழுதை இஸ் தனிமையா. ஆ, சரி. கழுதை அது என்ன கழுதை எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்க வேற. எனக்கு அந்த குடும்பம் உங்களுக்கு தெரியுமா சார்? கழுதை பத்தி ஆமா. பால் விக்கிறது, ஆமா, ஆமா. அது அதுல இருந்து தான் நான் ரெஸ்கியூ பண்ணது. ஓ, சரி, சரி. இது என்ன குதிரைகளுக்குலாம் என்ன ஃபுட் மேடம்? சார் காலையில they have wheat bran தவிடு. மத்தியானம் we buy a grass called ஹரியாலி. ஓ. அது ஈரோடு மதுரையிலேருந்து தான் வருது. ஸோ அது ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ். ஓ. அருகம்புல் காஞ்சது, ஆனால் அங்கே அந்த ஊர்லேருந்து தான் வரும். ஓ. ஒரு டன்னுக்கு 23,000. ஓ. தென் ஈவினிங் அகெயின் தே ஹேவ் ஒரு ஹாஃப் ஃபீட்னு வச்சுக்கோங்க. ஓ. ஹாஃப் ஃபீட் கொடுப்போம். தென் ஆஃப்டர் தட் அகெயின் ஹரியாலி ஓ. போடுவோம். தொற்று நோய் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதில் ரெகுலர் செக்அப் எல்லாம் இருக்கும். we have to main thing நம்ம டெட்டனஸ் டாக்சைட் கொடுக்கணும் சார். ஹார்ஸ் அதுதான் என்ன மாதிரி ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னா டிடி, அதுதான் 6 months டிடி. நாய் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப வைரல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் நாட் காமன். பட் திஸ் இஸ் த திங் we have to be very careful. அண்ட் ஃபீடிங் ரொம்ப தண்ணி க்ளீனாக இருக்கணும், ஃபீடிங் கரெக்டாக இருக்கணும், ஓவர் ஃபீடிங் பண்ணக்கூடாது. அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஹார்ஸஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா, அது குறிப்பா வந்து மருத்துவத்துக்காக வந்து ஆமா, how to without using அது animals. என்ன உங்களோட தீசிஸ் என்ன அது? அது எப்படின்னா என்னோட ஐடியா என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, மெஷின் லேர்னிங் வச்சுட்டு ஒரு மாடல் பண்றதுக்கு. அந்த மாடல் வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். பிக் டேட்டா யூஸ் பண்றோம். பிக் டேட்டா யூஸ் பண்ணி 3 sources ஆஃப் டேட்டா எடுத்தேன். ஆர்டெக்ஸ்ன்னு சொல்லி, டாக்ஸ் 21 சொல்லி, கிளின்டாக்ஸ்ன்னு சொல்லி. அது எப்படின்னா தட் இஸ் ஹிஸ்டாரிக் டேட்டா ஆஃப் அனிமல் டெஸ்டிங். ஆர்டெக்ஸ்ல இட் இஸ் அ ரெஜிஸ்ட்ரி ஆஃப் டாக்ஸிசிட்டி, ஃபுல் ஃபார்ம் கரெக்டாக தெரியல, மறந்துட்டேன். இட் ஹஸ் இன்ஃபர்மேஷன் நியர்லி 177,000 கெமிக்கல்ஸ் அனிமல்ஸ் யூஸ் பண்ணி அதோட டாக்ஸிசிட்டி. ஸோ அந்த டேட்டா ஃபுல்லாக எடுக்கிறேன். கிளின்டாக்ஸ்லேருந்து கிளின்டாக்ஸும் டாக்ஸ் 21ல இன்விட்ரோ டேட்டா எடுத்துட்டு, எனக்கு உண்மையாக ஐ எம் நாட் அன் expert in artificial intelligence or machine learning. So I suggested let us use historic data. Adu vechi you develop an algorithm develop panni you make a model. So in the model vechi let us predict toxicity.
So the it was such a huge success, the model, and it was able to predict the toxicity, and we were also able to prove how useless it is to use animals. நீ animals யூஸ் பண்றதுல ஒரு குணம் இல்லைன்னு அதுவும் நான் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. அது இப்போ எப்படி சொல்றீங்க வந்து இப்போ தர்ம மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எலி மாதிரி விஷயங்கள்லாம் கொல்றாங்க. ஆமா, அது வேண்டாம் நான் சொல்றேன் சார். உங்க பிசியாலஜியும் குதிரை பிசியாலஜியும் உங்க பிசியாலஜியும் ஒண்ணா சார்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பென்சிலின் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரக் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். ஆனா நீங்க முயல்ல யூஸ் பண்ணா அப்படியே அதே செகண்டுக்கு சாகும். அப்போ நம்ம இந்த அனிமல் டெஸ்டிங் ஃபார் சம் ரீசன் ஹஸ் பீன் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் 1940s. பட் த பாயிண்ட் இஸ், நம்ம இந்த அனிமல் டெஸ்டிங் நம்பினால நல்ல மருந்தும் நம்ம பார்வையில விழல. நல்லதுன்னு நினைச்சதும் உண்மையா இட் வாஸ் தாலிடோமைட் டிசாஸ்டர்னு சொல்லுவோம்ல, அந்த பிரெக்னென்ட் விமன் அந்த எடுப்பாங்க, அதுல தானே அந்த எப்பெண்டிக் அந்த ஸ்கெல்டன் இல்லாம நிறைய சில்ட்ரன், அது 1980s நினைக்கிறேன் நடந்துச்சு. ஸோ நம்ம இந்த அனிமல் டெஸ்டிங் பண்ணனால தான் we lost information of good drugs, and we also developed the wrong drugs. And because of that, the cost of medicine, so it costs about $20 billion to develop a drug. That is why medicines are so expensive. So, and it is so long, it takes about 10 to 15 years to develop a drug, sir. So if you have an in vitro or an artificial intelligence model, time is cut short, you are able to develop faster, and you are able to develop more accurate drugs and safe drugs. Adha இதெல்லாம் இப்போ என்ன ஏஜ் இருக்குங்க? இது ஒன்று 18, ஒன்று 12. சரி. பொதுவாக குதிரை எவ்வளோ காலங்கள் இருக்கும்? 24லாம். 24. நார்மலி இவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஒரு நம்மள்ட்ட வரும்போது இட்ஸ் அபவுட் எப்படி சொல்லுவோம், ஒரு 18ல தான் ரிட்டையர் பண்ணும், அன்லெஸ் சம் இன்ஜரி டு த ஹார்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா. ஆனால் ஹாஸ்கே மாதிரி மோஸ்ட் டிஃபிகல்ட் சார், வெரி டிஃபிகல்ட், டென்ஷன் ஃபில்ட் ஜாப் அது. ஆக்சுவலி இப்போ உங்களோட தீசிஸ் பற்றி சொன்னீங்க, இதே மாதிரி உங்களோட முதல்ல PhD தீசிஸ் இதுவும் this is another thing. This was my horses was something from my father தான். எனக்கு horses ஒரு வீக்னஸ். அதில் தான் நான் ASVSல I brought out a complete national policy, so I can send you that, vetted by the Supreme Court. How I said, அப்போ அந்த கிங் இன்ஸ்டியூட்ல நான் போகும்போது சார், அந்த ஸ்டேபிள்ஸ் எழுதியிருக்கும் BTD. இப்போ என்னன்னு கேட்டோம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் BTD? ப்ளீட் டு டெத். அப்படி குதிரையை அப்படி வைப்பாங்க சார், அந்த ரத்தம் அந்த குதிரையிலேருந்து கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்க. அப்போலாம் சிபிசி இல்ல, நான் அந்த கமிட்டி விச் ஐ வாஸ் ஒர்க்கிங், அண்ட் த குதிரை டில் த லாஸ்ட் ட்ராப் பக்கெட்ல எடுத்துட்டு போவாங்க சார் பிளட்டை. அப்போ மை திங்கிங் வாஸ், வை கான்ட் யூ டூ, நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் பிளட் கொடுக்குறாங்க, யூ கேன் டூ த சேம் திங் ஹியூமன்லி. So that is how I did a policy, or it was a huge project where complete India na ASVS labs full travel panni paathitu and the cruelty expose panna. King Institute la I became their biggest enemy, and my first rescue of a horse was Vahini and Nikhil in Cholli. Vahini 9 months pregnant irukka sir, annalum and the time la and the in the snake venom inject பண்றான். அவ நிக்கில் பிறக்கிறான் அக்டோபர்ல, வாயினி she died soon after giving birth to Nikhil. நிக்கில நான் பாட்டில் பால் கொடுத்து வளர்த்தேன். அவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் ரெஸ்கியூ. ஆனா then I did this policy. Today it is a government policy in the government of India. It's a policy, national policy, where that is the rules and guidelines to use equines, horses, in the production of immunobiologicals and சொல்லி. அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, you can take only so much blood, in the percentage blood, அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி. ஆனால் it was, நான் சொன்னேன், but we had a huge committee of 20 members with experts from all over India. அந்த மீட்டிங் போட்டு அதை we had to submit to Supreme Court, ratify பண்ணி. Today it's a national policy. Then அதே மாதிரி டாக்ஸ், பீகிள்ஸ்ன்னு சொல்லி ஒரு நாய் தான் யூஸ் பண்ணா. அந்த பாலிசியும் I brought a new policy saying the dogs cannot be used for so இவ்வளோ இயர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு நேஷனல் பாலிசி I brought out. So actually I have 2 national policies to my credit. It is a part of the compendium of CPCSE ன்னு சொல்லி ஆன்லைன் போனீங்கன்னா you'll see that is my work. And I also do even today, இப்போ laboratories, dog using laboratories இருக்குல்ல, அவங்களோட I keep in touch. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, you have
பாலிசி பார்க்குறோம் ஆஃப்டர் 4 years you're not to use the dog. ஸோ அந்த டாக்ஸ் எல்லாம் I work with another group in Bangalore. We rehabilitate those dogs. நல்ல ஹோம்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆனால் சார் அந்த டாக் டெஸ்டிங்னு சொல்கிற அந்த மாதிரி ஒரு கொடுமை 9 months. இப்போ நீங்கள் பாருங்க ஒரு உண்மையாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் ஒரு சாலட் சாப்பிட்றீங்க இல்லாட்டி ஒரு சாம்பார் சாப்பிட்றீங்க ஆனால் நீங்கள் இது யோசிச்சிருக்க மாட்டீங்க அந்த கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் எவ்வளோ அனிமல்ஸை சாவடிச்சிருக்குன்னு என்னன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஆர்கானிக்னா பரவாயில்ல அந்த பெஸ்டிசைடு ஒன்று கமர்ஷியல் ஆகணும்னா அவ்வளோ அனிமல்ஸ் அப்போ பெஸ்டிசைடுன்னு என்ன சொல்றது இட் இஸ் அ பாய்சன் ஸோ பாய்சன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா rabbit dog monkey வர they will give it for not just one week ன்னு சொன்னா acute toxicity chronic பார்ப்பாங்க 9 months கொடுப்பாங்க சார் அந்த பாய்சனை கொஞ்சம் 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 கொடுத்துட்டு அந்த அனிமல் எப்படின்னா கடைசியில் ஃபிட்ஸ் வரும் சீஷர்ஸ் வரும் ஏன்னா பாய்சன் இஸ் accumulating in the body and that was a project I called Sound of Silence ன்னு சொல்லி I launched it அது IIT பாம்பேல தான் லான்ச் பண்ணேன் அது குல்பனாக் அவங்க ஆக்ட்ரஸ் இருந்தாங்கல்ல அவங்க என்னை சப்போர்ட் பண்ணாங்க இவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஒரு லெபார்டரி ஒரு யாரு மனிதருக்கும் உலகத்துக்கும் தெரியாது இன்னைக்கு நம்ம மெடிசன் சாப்பிட்றோம் அவ்வளோ சூப்பராக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம் ஆனால் அந்த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் யாருக்குமே கேட்கல அது அந்த சைலண்ட்லி தே கேவ் அப் தேர் லைஃப்ஸ் ஃபார் அஸ் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன்னைக்கு கூட அது நடக்குது அது ஒரு கேம்பெயின் மாதிரி சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் கேம்பெயின் மாதிரி நான் பாம்பே ஐஐடி என்னோட ஜாயின் பண்ணி நல்லா கொஞ்சம் பெருசாக பண்ணேன் தட் வாஸ் த பிகினிங் அதுக்கப்புறம் ஐ ஹெல்ட் 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கூப்பிட்டு ஐ ஹேட் 2 meetings one in Hyderabad and one in Chennai அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா MRI scientist in US managed to prove that the dog is as sentient. Dog is as sentient ன்னு எப்படி சொல்றது it is as அந்த ஒரு 2-year-old 2 வயசு குழந்தைக்குள்ள அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு MRI வச்சு ப்ரூவ் பண்ணாரு so I published a paper with another scientist in the Journal of Medical Ethics la we show what we asked the scientific community na இன்னைக்கு எனக்கு MRI evidence இருக்கு a dog is as sentient as a child is as என்ன சொல்லுவோம் அந்த அறிவு உணர்வு எல்லாமே இருக்கு ஒரு டாகுக்கு ஒரு 2-year-old child மாதிரி மனிதர் சைல்டு மாதிரி அப்போ நீங்க அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ் பண்றது அது எத்திக்கலா அது கரெக்டான்னு ஒரு கேள்வி போட்டு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணேன் அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ண உடனே எல்லாரும் நான் ட்ரக் கண்ட்ரோலர் இந்தியா எல்லாமே ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இந்த இதுக்கெல்லாம் மருந்து தயாரிப்புலையும் ஒரு ட்ரக் கண்ட்ரோல் இது பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னா ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் அவங்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் ஹைதராபாத்ல போட்டேன் ICR நாம்னு சொல்லி அங்க அண்ட் அங்க ஒத்துமே அவங்க எக்ரி பண்ணாங்க வி எக்ரி ஒரு 11 laboratories வந்தாங்க சார் ஃப்ரம் ஜைடஸ் கேடிலா டு சன் ஃபார்மா எல்லாரும் வந்துட்டாங்க ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் எல்லாரும் வந்தாங்க அண்ட் they agreed ஒரு தீர்மானம் எப்படி போட்டோம்னா we agree the dog is as sentient as a child we should find an alternative அந்த ஒரு டிசிஷன் போட்ட போறதான் நான் என்னோட ப்ராஜெக்ட் டோன்ட்னு ஆரம்பிச்சேன் டாக்ஸ் ஆர் நாட் ஃபார் டெஸ்டிங் அந்த ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன் அதுல தான் நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த ஒரு scientific community agree பண்ணிட்டாங்க dog is as sentient as a child so we all should as a scientific community agree to find an alternative அதுல தான் we in the project don't போட்டுட்டு I was lucky that IBM US accepted my project group IBM group for social good in it நீங்க நினைச்சு பாருங்க 4 IBM scientists 4 years இதுல ஒர்க் பண்ணாங்க IBM செலவு நீங்க நினைச்சு பாருங்க அதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு ஸோ அதுல இந்த ப்ராஜெக்ட் டோன்ட்ல தான் இப்போ இந்த ஒரு நல்ல ஒரு மாடல் வந்திருக்கு we have submitted to a very good scientific journal இப்போ ரிவிஷன்ல இருக்கு I hope in few days we will be publishing அது பப்ளிஷ் ஆன பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்து then is the beginning of another battle I have to now bring it to the attention of regulatory authorities both US Indiaல then அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க எப்படின்னா இது உண்மையா இதுல ஆனா நம்ம ஒரு சயின்டிபிக் பியர் ரிவ்யூட் ஜர்னல்ல பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம் சயின்டிபிக் கம்யூனிட்டி இஸ் அக்செப்டட்
அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ஃபார்மா லேப்ல வச்சு we have to validate if it's really working. அப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா then regulatory authorities say we can accept. But I'm feeling confident because இப்போ FDA இருக்காங்கல்ல யூஎஸ்ல FDA Food and Drug Administration அவங்க எல்லாம் they're looking, they're searching. என்னன்னா ஒரு பெரிய உணர்வு வந்திருக்கு, நம்ம இந்த அனிமல்ஸ் யூஸ் பண்ணி இதுல நம்ம சேஃப் ட்ரக்ஸ் வரல, ஸ்பீட் இல்ல, நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்றது இல்ல, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிஞ்சிட்டு அந்த எஃபெக்ட் தெரியுது அதெல்லாம். அதனால they are waiting, they are asking, எல்லாத்தையும் கேக்குறாங்க ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னா யூ இன்ஃபார்ம் அஸ்ன்னு. ஸோ பப்ளிஷ் பண்ணாதான் எனக்கு அது பண்ண முடியும். ஸோ பட் இட் இஸ் அகெயின் another journey, another ஒரு ஜேர்னி. நீங்கள் இந்த டாக் பற்றி பேசிட்டு இருந்ததோட தொடர்ச்சியாக கேட்குறேன் மேடம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் டாக்னால வந்து குழந்தைகள் கடிச்சு சாகிறது அப்படிங்கிறது சமீபத்தில் 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் டாக் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸோ I'm telling you seriously, the problem for street dog is neutering. அதுதான் ஒரு சொல்யூஷன். அது அவங்க சைக்காலஜியே காம் ஆயிரும். எல்லாமே டாக்ஸ் வில் கெட் காம். நீங்க சும்மா அதை எடுத்து சாவடிச்சிட்டீங்கன்னா திருப்பி அந்த இடத்துல நாய் வரும். திருப்பி நீங்க அந்த இப்போ நீங்க டாக் நியூட்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சைக்காலஜியே காம் ஆயிரும். சண்டை இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, காம்னஸ் இருக்கும், சேஃபா இருக்கும், சொசைட்டி சேஃப். நம்ம மாத்திரம் இந்த உலகம் நம்ம மாத்திரம் தான் இல்ல சார். இட்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் that is the only solution and you can be sure that is the solution. ஆமா, மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக விலங்குகளை பயன்படுத்துறது சம்பந்தமா சொன்னீங்க. அதே மாதிரி என்னென்ன மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விலங்குகளை பயன்படுத்துறாங்க? everything my animals are used. நீங்க உங்க ஆஃப்டர் ஷேவ்ல இருந்து, உங்க பவுடர்ல இருந்து, உங்க அந்த லிப்ஸ்டிக்ல இருந்து, ஷாம்பூல இருந்து, இட்ஸ் த மோஸ்ட் குரூவல். இப்போ நீங்க ஷாம்பூலும் நீங்க எடுத்தீங்கன்னா கண்ணுல போடுவாங்க. இட்ஸ் கால்ட் தி ட்ரேஸ் டெஸ்ட். கேன் யூ இமேஜின் ஒரு டாட் ஷாம்பு குளிக்குமோ விழுந்தாலே நமக்கு எப்படி வரும்? அது அப்படியே காலர் போட்டு இட் வில் பி கெப்ட் லைக் திஸ் டில் த ஐஸ் அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிரும். தட்ஸ் கால்ட் த இப்போ அதானா most countries it's banned. Today there is an alternative for it. 2003-4 they found an alternative for it. இப்போ அது ஷாம்புக்கு எதுக்கு பண்ண வேண்டியது இருக்கு? அது நமக்கு போடும்போது ஏதாவது exactly to prove that it is safe. Actually most of it is done by pharma companies to have a legal, யாரும் ஒரு பப்ளிக் அவங்களுக்கு ஒரு லீகல் ஸ்ட்ரெங்க்த்துக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா சட்டம் சொல்லுது, அதனால பண்ணி தான் ஆகணும். But today EU, European Union and India has banned all tests and cosmetics. ஆனா இன்னும் US பண்ணல. இன்னும் US பண்ணல. புது மாடலா இருக்கும்போது இங்க ஒட்டகமும் இங்க இருக்கு. ஒட்டகம் பொதுவா நம்ம ஊர்ல கிடையாது வந்து. கரெக்ட். சார் எப்படி இங்க வந்தது? இது எப்படின்னா இந்த வருஷம் ஹை கோர்ட் வெர்டிக்ல எனி என்ட்ரி ஆஃப் கேமல்ஸ் இன்டு தமிழ்நாடுல சீஸ் பண்ணணும்னு. அப்படி சீஸ் பண்ணதுல தான் ஹோசூர்ல இருந்து இந்த கேமல்ஸ் திருப்பியும் போலீஸ் கேட்டாங்க எங்க ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கான்னு, ஷெல்டர் இருக்கான்னு. ஸோ நான் அந்த அப்படி தான் எடுத்திருக்கேன். கொண்டு வராங்க ஒட்டகம் எதுக்கு இங்க கொண்டு வராங்க? அது ஸ்லாட்டருக்கு தான் சார். ஐ திங்க் இட் மஸ்ட் ஹவ் பீன் ஃபார், எனக்கு தெரிஞ்சதுக்கு பக்ரீதுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுலேருந்து ஹைகோர்ட்டு இது இந்த வேர்டிக் கொடுத்ததுல police were forced to rescue. ஆனால் நல்ல கோஆப்ரேஷன் இருந்துச்சு. அப்படிதான் இங்கே வந்துச்சு. எவ்வளோ ஒட்டகம் இருக்குங்க? 2 பேர். இவன் பேர் மெலன், அவன் பேர் மஸ்க். இந்த தெகை அவங்க ரொம்ப பிரியம். எக்கேஷா தெகை, வேப்பும் எக்கேஷாவும். மணல் போட்டிருக்கீங்க மேடம். ஆமா சார், அவங்க ஃபீட் ரொம்ப சென்சிட்டிவ். இப்போ இந்த ரஃப் சாண்ட்ல என்னன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க உண்மையா ஒரு டெசர்ட் அனிமல்ஸ். அங்க மணல் தான் அவங்க பாதை அடிபடும் சொல்லித்தான் இந்த மணல் வாங்கி போட்டிருக்கோம். இது பேர் என்ன? இவ பேர் மஸ்க். மஸ்கா. இது வந்து எவ்வளவு நாளைக்கு மேடம்? இது அதே இது 2 பேரும் ஒண்ணா வந்தாங்க சார். இப்போ நம்ம ஒரு கண்டிஷனுக்கு இது அடாப்ட் ஆமா. தட் இஸ் ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு பயம் இருக்கு அதுல. ஆனா ஒண்ணு ரொம்ப பாதுகாப்பா வைக்க வேண்டியது மழை படாம வைக்கணும் அவங்கள. அதனால மழை வந்து படக்கூடாது. as much as possible. கொஞ்சம் மழை பட்டா பரவாயில்ல, ஆனா ட்ரை வெதர் உங்களுக்கு தெரியும் ஒரு டெசர்ட்ல எப்படி இருக்கணும். அதுதான்
இதில் இப்போ பார்க்குறதுக்குன்னு ஆட்கள் வராங்களா வந்து இப்போ இந்த மாதிரி? சார் ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் தூரமா இருக்கோம்ல. ஐ திங்க் தட்ஸ் இல்லை ஆனால் அந்த மாதிரி பார்க்க உதாரணமாக குழந்தைகள்லாம் வந்து பார்க்க விரும்புவாங்க. இன்னும் இங்க அவ்வளோ பிக்கப் ஆகல சார். அதுவும் ஐ திங்க் நோபடி நோஸ் வி ஆர் ஹியர் ஆல்சோ. அவ்வளோ தண்ணி ஒரு வாரத்துல ஒரு தடவை தான் குடிப்பாங்க. ஓ சரி சரி சரி. இப்போ ஒரு வாரத்துக்கு அந்த தண்ணி வந்து தட் இஸ் அவங்க ஃபிசியாலஜி அப்படி சார். ஓ சரி சரி. நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றதா இருக்கும். ஆனா ஒரு 3 days ஒன்ஸ் தான் குடிப்பாங்க. ஆனால் எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? பட் they drink நல்லா குடிப்பாங்க. என்னன்னா அவங்க வாழ்க்கை எப்படின்னா ஒரு டெசர்ட்ல எப்போ தண்ணி கிடைக்கும் தெரியாது. அதனால they drink when they get opportunist. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு லிட்டர்னு கணக்கு வச்சுக்கிங்க, ஒரு நேரத்தில் எவ்வளோ லிட்டர் குடிக்குன்னு தெரியல. எனக்கு தோணுது அட்லீஸ்ட் ஒரு பக்கெட் ஃபுல்லா குடிப்பாங்க. அதுக்கு மேல 20 லிட்டர்ஸ். அதுக்கு ஒரு 1 வீக்கு அதுக்கு தேவை. 1 வீக் சொல்ல முடியாது, ஒரு 3 days கழிஞ்சிட்டு திருப்பியும். ஆனா நாய் குதிரை மாடு மாதிரி குடிச்சிட்டே இருக்க மாட்டாங்க. ஃப்ராங்க்லி எல்லாருக்கும் புதுசு தான். we are all getting used to it. ஆக்சுவலி எவ்வளோ இடம் இது 18.9 acres. 19 இதுக்காக வாங்குனீங்களா? வாங்கல, அவங்க கொடுத்தாங்க. அவங்களும் அந்த சிங்வி சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அவங்க ஓனர் இஸ் அ ட்ரஸ்டி இதில் அமைப்பில். அவர் பேர் சுகல்சந்த் ஜெயின். அவர் கொடுத்தார். இது வந்து நீங்க ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணீங்க? ஆமா, ட்ரஸ்ட். இது பக்கா ட்ரஸ்ட் சார். இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் எல்லாமே ரொம்ப எல்லாம் ஃபுல்லி அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சார். ரொம்ப கவர்மெண்ட்டை வேண்டிய நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். செல்லம் 8 சார். இவன் தான் என்னோட செல்லம். கேரட் இல்லை செல்லம், செல்லம். அம்மு மயிலப்பூர். ஆமா செல்லம். போற கம் சே ஹலோ. ஆமா, ரொம்ப வருஷமா இருக்காங்க சார். ஒண்ணுமே இல்லை. ஆமாம் சார். இன்ஃபேக்ட் யாரும் ரீசெண்டாக என்ன கேட்டாங்க, இது கழுதைக்கு யாருமே ஒன்றும் அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாட்டேங்காங்க, இப்போ அவங்க சடனாக எக்ஸ்டிங்க்ட் ஆகிட போகிறாங்க, அந்த மாதிரி கூட யாரும் ஒரு ஆர்டிக்கல் எழுதுனாங்க. யாருமே என்ன காரணம்? ஏன் கழுதை குறைஞ்சிருச்சு சார்? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இல்லை ஒரு கவர்மெண்ட் இதில் ஒன்றுமே. ஒன்லி இந்த என்ன சொல்லுவோம், நார்த் இந்தியாவில் இந்த பத்ரிநாத் அங்கெல்லாம் ட்ராட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த அவங்க வெயிட் தூக்கிட்டு போகிறாங்க, லோடு தூக்கிட்டு. சவுத்துலலாம் இந்த நோபடி ஹஸ் இன்ட்ரெஸ்ட். என்னென்னா வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறாங்க. வேல்யூ இருந்தால் எல்லாரும் ப்ரீட் பண்ணுவாங்க. இந்த பால் மாத்திரம் தான். நாய்கள் இருக்கு. சோ இப்ப நாய்கள் வந்து மத்த ஏதோ ஒண்ணு கடிச்சிருது அந்த மாதிரி இல்ல சார். நீங்க நம்ப மாட்டீங்க, இங்க தான் எனக்கு இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேன். நீங்க ரெட்ல்ஸ் வந்து இருந்தீங்கன்னா 3.5 acres உள்ள 400 நாய், குதிரை, மாடு, கழுதை எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க, பண்ணியும் சேர்த்து. யாருமே ஒன்றும் கடிக்கிறது இல்லை. இப்போ என்ன நம்ம ட்ரஸ்டீஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்க நாய் வைக்கிறனால தான் நம்மளெல்லாம் எல்லாரும் வர மாட்டேங்காங்கன்னு சொல்லி தனியாக இங்கே வந்தப்போ தான் பிரித்தோம். இல்லாட்டி நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த 400 நாய்க்கு இடையில குதிரை, கழுதை, மாடு எல்லாமே ஒன்றா இருந்தோம். அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நோபடி ஹர்ட்ஸ் எனிபடி. முக்கியமாக குதிரை இருந்துச்சு, ஒரு பூனை எனக்கு ரொம்ப பிரியம். நான் வளர்ந்ததே ஒரு 17 கேட்ஸும் ஒரு டாகோட தான். என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்லலாம் குதிரையெல்லாம் இருந்துச்சு. அதுதான் கேட் ஷெல்டர்ஸ். கேட் ஷெல்டர் உங்களுக்கு தெரியுமா என்னென்னா, தட் இஸ் கேட் மீட் ட்ரேட். ஊஃப் சார், அது மாதிரி ஒரு கொடுமை இல்லை. பெட் கேட்டு இந்த நரிக்குறவா இருக்காங்க சார், அவங்க திருடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே எடுத்து சுடு தண்ணியில் போடுறாங்க சார். நான் உண்மையாக பல்லாவரத்தில் ஒரு பூனையை கடாயில் பார்த்தேன், உரிச்ச பூனை. அதுக்கு மேலே அவங்க ஒரு விசுவாசம் என்ன இருக்குன்னா, அந்த ரத்தம் குடிச்சா அதுலேருந்து ஒரு மருத்துவம் அந்த இஃபெ அது இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஆனால் மெயின் திங் இஸ் கேட் மீட். மட்டன் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி பிரியாணி பண்ணுறாங்க. அது பல்லாவரம், ஐனாவரம் அந்த மாதிரி. அப்போ நான் போலீஸ் வச்சு தான் ரெய்ட் பண்ணேன். பல்லாவரம், அம்பத்தூர், பொன்னேரி அந்த மாதிரி இடத்துலேருந்து.
பூனை என்னன்னா அது ராத்திரி ராத்திரி அவங்க வந்துடுறாங்க. தே நோ ஹவு டு கேட்ச். இந்த நெட்டை போடுறாங்க, பிடிக்கிறாங்க. ஆமாம். ஆனால் இட்ஸ் அ டெரிபிளி சேட். என்ன பூனை இஸ் அ வெரி டெலிகேட் அனிமல் சார். ரொம்ப டெலிகேட், ஃப்ரெஜைல், டெலிகேட், ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் அனிமல். I don't know if you realize that this is a cage free, chain free. எப்படின்னா ஒரு சங்கிலி இங்கே இருக்காது, ஒரு கேஜ் இருக்காது. The freedom is my promise to the animals. இங்கே வந்தீங்கன்னா உனக்கு அந்த ஃப்ரீடம், உங்களை பார்க்க வந்திருக்கா. ஒரு யூனிக் கான்செப்ட். ஒரு கூண்டில் வைக்கிறதோ ஒரு சங்கிலி போட்டிருக்கேன். இங்கே டாக் ஷெட்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி இருக்காது சார். எனக்கு இருக்கும், ஆனால் நாட் ஸோ மச் சார். சார் இவன் கதை நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ப மாட்டீங்க. கிரேட் டேன் சார். இவன் இவ்வளோ பெருசாக வாழுவான்ல, அவன் கால் ஒடிஞ்சு ஓனர் வந்து தூக்கி போட்டாங்க. அதனால அவங்க விட்டுட்டாங்க சார். ஃபுல்லாக சப்பே வந்தான். he could not even அப்படியே I could not even take his leg. டாக்டர் தான் காப்பாற்றி இவ்வளோ நடக்கு. இவ்வளோ பெருசாக வளருவான் சார் கிரேட் டேன். இங்கே டோட்டலாக ஒரு 400 டாக்ஸ் இருக்குது சார். ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 4-5 டாக் இருக்கும்போது அவ்வளோ சண்டைகள் இல்லாத இவ்வளோ டாக் இருக்கும்போது I feel they all know this is their home. எல்லாரும் ஒரு கஷ்டத்துலேருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்க வீடு விட்டு இங்கே வந்திருக்காங்க. சண்டை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இடையில இருக்கும். அது நிறைய ரோட்ல கெட்டுறது இருக்கும், மீதிப்படி வந்து விடுறாங்க. அந்த மாதிரி வந்து விடுறாங்க சார். நீங்கள் ரொம்ப தைரியம் சார். உங்களுக்கு நார்மலா யாரும் விட மாட்டாங்க. ஓகே குட். அதுக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க. ஆமா சார், நான் என்ன சொல்றேன்னா அதான் உங்களை பார்த்துட்டு அப்படி they sense it, they know. பாருங்க, they understand, really they know who their friends and who their enemies. எனக்கு அப்படிதான் எனக்கு ஃபீல் பண்றேன். எல்லாரும் வருவாங்க, பட் நோபடி யாரும் என்ன சொல்லுவான், டாக் ஷெல்டர்ல விட்டுருங்க மேடம், கேட்ல இருந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படி பேசுவாங்க. நீங்க தான் எல்லாரும் அவ்வளோ வந்திருக்கீங்க. என்ன சார், இவனுக்கு ஒரு கேன்சர் வந்திருக்கு. இவன் ரோட்ல இருந்து எடுத்தவன். we are just contemplating சார். எனக்கு ரொம்ப அதிசயம் சார் உங்கள்கிட்ட இப்படி எல்லாரும் வர. மிஸ்டர் பிரவுன் எங்க? இவன் பேர் ராம்போ. இது அவன் பேரே ரெட் ஹில்ஸ். என்ன ரெட் ஹில்ஸ்ல இந்த ரெஸ்கியூ பண்ணேன். இது ராம்போ. அந்த மாதிரி இது யாஷிகா. இப்போ புதுசா வந்தா இந்த மாதிரி ரூம்ல போட்டுருவோம். ஷெட்ஸும் இருக்கு, அவங்களுக்கு எங்க வேணாலும் தங்கலாம். இட்ஸ் தியர் சாய்ஸ். இப்போ நீங்க அந்த கான்செப்ட் என்னன்னா, உங்களுக்கு எங்க பெரியமோ நீங்க அங்க படுத்துக்கோங்க. தட் இஸ் தி ஐடியா. அந்த பிளாக்ல அதுலன்னா நான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராமன் சொல்லி பையன், அவன் ரீசன் சார்ஜ் ஆகிற 60 டாக்ஸ் அவன் ஃபீடிங். அப்போ அவனோட பொறுப்பு என்னன்னா டாக்டர்கிட்ட சொல்றது, அதுல கிரி அது அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த குரூப்ல என்ன சாப்பிடலன்னு சொல்லணும். ஸோ ஒரு குரூப்புக்கு ஒரு பையன் இன்சார்ஜ், ஒன் ஸ்டாஃப் இஸ் இன்சார்ஜ். மார்னிங் ஒரு ஃபீட் சார், அது கேவன் கேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஒரு 50 கிலோஸ் மில்க், கர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வேறொரு அமைப்பு, வேறொரு குரூப் பிரெட் அனுப்புவாங்க, வேறொரு குரூப் கோதுமை மாவு அனுப்புவாங்க. அதனால ஒரு கஞ்சி மாதிரி நல்லா தயிர் பால் எல்லாம் போட்டு, கோதுமை போட்டு, பிரெட் போட்டு, அதுதான் மார்னிங் ஃபீடு. அப்புறம் ஈவினிங் இப்போ காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 கிலோஸ் ஆஃப் 40 kilos of curd, 45 kilos of curd, அப்புறம் 20 liters of milk, ப்ளஸ் ஒரு எப்படி சொல்லும், ஒரு 25 kilos of bread, அப்புறம் another 15 kilo of wheat, கோதுமை. அதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 100 kilos of ட்ரை ஃபுட்டு எல்லாம் கலக்கி வரும்போ ஒரு 400 டாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இந்த இடங்கள் பிடிக்க வருது. ஆமாம், டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாத்திர ஐடியா. அதுதான், தட் இஸ் ஆக்சுவலி தட் இஸ் தி ஐடியா ஆஃப் திஸ் பிளேஸ்.
ஆனால் நம்ம மற்றவங்களும் இருக்காங்க ட்ரஸ்ட்டில், சுகல்சந்த் ஜெயின் எல்லாம். அவருக்கு என்னென்னா இப்போ சிட்டியில் வளர சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஒரு கழுதை மேலே கை வைக்கிறதுக்கோ, ஒரு குதிரை மேலே கை வைக்கிறதுக்கோ, அதுதான் அந்த அட்ராக்ஷனை ஆக்கணும்னு தான் அவரோட ஆசை. ஆமாம், கரெக்ட். ஏய், நீ அதை கிளினிக் பிளாக் நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. அப்புறம் அந்த 4 பில்டிங் இருக்கு, அது பேர் வில்லாஸ். வில்லானே போட்டு வில்லா 1, வில்லா 2, வில்லா 3. அவங்க எங்க அவங்க விரும்புறாங்களோ அவங்க போய் படுத்துக்கிடுவாங்க. ராம், லைட் ஆஃப் பண்ணு. என்ன சார்? சார் இப்போ இவங்க எல்லாம் நீங்க வெளியில பாக்குறவங்க என்னோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸ் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இவங்கெல்லாம் செம வெட்டரன்ஸ் சொல்லலாம். தே ஆர் காட் யூஸ் டு த ஐடியா. அந்த பொதுநாய தே ஆர் வெரி ஸ்ட்ராங். மெல்ல மெல்ல தான் ஐ வில் பிரிங் தம் அவுட். கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கிறவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் ஃபீடிங் வச்சு கொடுப்போம். அந்த மாதிரி as I see adjust பண்ண முடியும்னா மெல்ல விட்டுருவோம். அப்படி அந்த குட்டீஸ்லாம் ஆமாம், அதெல்லாம் அப்போ உள்ளுக்கு தான் வைப்பேன். என்னன்னா வெளியில விட்டீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க மற்ற நாயோட. இப்போ இதுக்கெல்லாம் பாருங்க, அந்த சிப்பி பாருங்க, அவெல்லாம் வெளியில விட்டா he needs special attention. breed நாயெல்லாம் ஸ்பெஷல் அட்டென்ஷன். ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா the idea is they have a room and they have a garden. So they have like a little house it is for them. இப்போ இதுல 5 இருக்கு, அப்புறம் வில்லாஸ்ன்னு சொல்லி 4 வில்லாஸ் இருக்கு. அப்புறம் இது கிளினிக் பிளாக். அது இல்ல சார், அப்போ முடியாது. அது சும்மா அந்த இதெல்லாம் எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாமே இருக்கு. இங்க தனியா ஒரு வெட் வருவாரு. ஒரு 2 வீக்ஸ்ல 1 டைம் வந்து சர்ஜரி பண்ணுவோம். we will try our best unless hopeless case நீங்க பாத்துங்க, ஒரு ஃபுல் mandible injury, அது காப்பாற்றே முடியாது. அதோட வலியும் அதுக்கு தாங்க முடியாது. நம்ம கையில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை அது காப்பாற்றுறதுக்கு. அந்த மாதிரி கேஸ்னால் தான் பண்ணுவோம். ஆனால் மற்றபடி as far as I can 99.9% ஸ்டாஃப்டையும் சொல்லியிருக்கேன், we should try to give it a life. இங்கே நிறைய நாய் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேரலைஸ்டாக வந்தாங்க சார். நீங்கள் அந்த கிரேடன் கூட பார்த்தீங்கல்ல, சுத்தமாக எந்திக்கவே முடியாது. நீங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போனால் புட் டவுன் பண்ண தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ பிளைண்ட் டாக்ஸ் அதெல்லாம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பார்க்க போகிறீங்கன்னு. பட் அதுக்கும் நான் ஒரு தனி ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கேன் பிளைண்ட் டாக்ஸுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி. ஸோ we have no right to kill. எனக்கு அப்படி தான் சொல்லணும். we are not God to kill. ஸோ அண்ட் நான் இது பண்ணுறேன்னா, அனிமல் வெல்ஃபேர் பண்ணுறேன்னா, that is my passion to look after sick animals. என்னோட ஒரு சந்தோஷம் எப்படின்னா, ஒரு சிக் அனிமல் பார்க்குறதுக்கு. that is my happiness. அதனால் இங்கே நீ சிக்காக கொண்டு வா, நீ இல்லாட்டி பிளைண்டாக கொண்டு வாங்க, இல்லாட்டி கடைசி உயிர் போகிற கண்டிஷன் கூட நான் கை நீட்டி எடுத்துக்கிறேன். நான் அந்த மாதிரி ஐம் ஹாப்பி டு லுக் ஆஃப்டர் தட். தட் இஸ் மை, அதுதான் என்னோட ஒரு ஆசை. கிட்டத்தட்ட வந்து இப்போ உங்களுக்கு ஆடு மாடு இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 900 ஒரு பெரிய செலவாகும். ஆமாம், இது நீங்க வந்து டொனேஷன் மூலமா தான் இத மெயின்டெய்ன் பண்ண முடியும். ஃபுல்லா கம்ப்ளீட் டொனேஷன். என்ன மாதிரி நீங்க அது உண்மையா நான் ஒரு கைண்ட்ல தான் ரொம்ப ஆசைப்படுவேன் கேட்கறதுக்கு. நீங்க ஃபுட்டா தாங்க, மெடிசின்ஸா தாங்க. இப்போ ஒட்டகம் வந்திருக்குன்னு பாருங்க, எனக்கு அது ஒரு பெரிய ஒரு செலவு. என்னன்னா அவங்களுக்கு அந்த மணல் போடுறது, நீங்க பாத்தீங்க, இப்பதான் பாத்தீங்க அந்த மணல். இப்போ வாங்கணும்னா அந்த அவங்க ஷெல்டருக்கு ஃபுல்லா நான் மணல் போடணும்னு ஒரு மினிமம் 5 lakhs வேணும் எனக்கு. ஆமா, அதானா இப்போ லைசன்ஸ் குவாரிங் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கான்ட்ராக்டை வாங்கினேன். ஆனால் இப்போ நம்ம லீகலாக நம்ம போடலாம். ஆற்று மணல் கிடைக்குது. ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க 5 unitsக்கு 50,000 rupees. அந்த மாதிரி என்னோட ஒரு ஆசை, அந்த ஃபுல் அவங்க ஒட்டகத்துக்கு போடலான்னு ஒரு ஆசை இருக்குது. யாராவது அதுக்கு வாலண்டியர் பண்ணாங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் நீங்கள் டாகுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? என்ன சார் கேள்விப்பட்டவங்க வந்து ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே சாட்டர்டேஸ்லாம் நிறைய குரூப்ஸ் வருவாங்க. வந்துட்டு அவங்களே ஆசைப்படுவாங்க,
கண்ணாலேயும் கையாலேயும் ஃபீட் பண்ணுறதுக்கு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டேஸ் ஒரு குரூப் வர்றாங்க, மிஸ்டர் லலித் குமார் அவங்க குரூப் வர்றாங்க, கோவர்தன் குரூப், ஜீவ்தயா குரூப்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 100 பேக்கெட் பிரெட், 100 லிட்டர்ஸ் மில்க் வந்து அவங்களே கலக்குவாங்க, அவங்களே ஊற்றுவாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மாடுக்கு வந்து அவங்க புல் அவங்களே போடுவாங்க, கையால் அந்த குரூப் வந்து போடுவாங்க. இப்போ நீங்கள் பச்சை புல் நான் ஒரு 2 டன் வாங்குகிறோம் ஒரு டேக்கு, அது 5000 ஆகுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் 5000 கொடுத்துருவேன், அந்த புல் நீங்கள் வாங்கி வச்சுருங்க. அவங்களே வந்து போடுறாங்க. ஒரு ஒரு மிஸ்டர் அசோக் லதா அவங்க ஒரு மோத்தி ஃபார்மான்னு அவங்க வச்சுருக்காங்க. அவரும் இப்போ என்ன மெடிசன்ஸ் வேணுமோ அவங்க எனக்கு அது டொனேட் பண்ணுறாங்க. ஸோ ஐ என்கரேஜ் இன் கைண்ட். எனக்கு எவ்வளோ நீங்கள் கைண்டாக கொடுக்குற எனக்கு சந்தோஷம். ஆனால் அது மாத்திரம் வச்சு முடியாது. எனக்கு 27 ஸ்டாஃப் இருக்காங்க எனக்கு. அப்போ கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் ஒரு நம்ம சிஎஸ்ஆரில் இன்க்ளூட் பண்ணால் அவ்வளோ நல்லது. தட்ஸ் வாட். ஸ்டாஃப்ஸ் முடிச்சிருக்கீங்க, அவங்களாம் பார்க்கலாமா அந்த ஸ்டாஃப்ஸை வந்து டாக்டர்? ஆமாம், நம்ம பார்க்கலாமா பார்வையாளர்களுக்கு காட்டலாம்? கண்டிப்பாக லெட்ஸ் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ராம் இங்கே எனக்கு ரொம்ப வருஷமாக வேலை பண்ணுறேன் சார். இங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி நான் இவ்வளோ வேணாலும் பேசலாம், எவ்வளோ வேணாலும் ஆசை இருக்கலாம், ஆனால் இங்கெல்லாம் இல்லாமல் உண்மையாக இதை நடத்த முடியாது. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் வாட் தே டூ ஃபார் தி அனிமல்ஸ். ராம் எனக்கு என்னோட ஒரு 15 இயர்ஸாக இருந்திருக்கான். அவனோட ஸ்ட்ரென்த் என்னென்னா டாக்ஸ் ஸ்பெஷல் ஃபீடிங். எப்படின்னா ஒரு நாய் புதுசாக விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெலாம் தனியாக விட்டுற மாட்டோம். அவனோட பொறுப்பு என்னென்னா நீ அதுக்கெலாம் நீ ஸ்பெஷல் ஃபீடிங் வைக்கணும். அது சாப்பிட்டுச்சா இல்லையா நீ சாயந்தரம் நீ சொல்லுவேன். சொல்லிட்டு அப்படி சாப்பிடலன்னா ஒரு வித்தியாசமான வச்சு பார்ப்போம். பிஸ்கட் சாப்பிடுதானே பார்ப்போம், தயிர் சாதம் சாப்பிடுவோம். சரிமே தெரியாது சார் அவங்க எண்ணத்தில் என்ன கொடுத்து வளர்த்திருக்காங்க. என்ன பாருங்கள், இவனை தேடி வரான் என்னென்னா இவன் தான் இதுக்கு ஃபீடிங் பண்ணுறான். ஸோ அவனோட வேலை அது ப்ளஸ் சமையல் பண்ணுவான். ஸோ ஹீ லுக்ஸ் அவுட். ஆனால் இவங்கள்ட்ட ஒன்று மாத்திரம் சொல்லியிருக்கேன், நான் க்ளீன் பண்ண மாட்டேன், இது மாத்திரம் பண்ணுவேன். அதெல்லாம் நான் க்ளீனிங் பண்ணுவாங்க, ஃபீடிங் பண்ணுவாங்க, எல்லாமே. ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டா கூட நீ நிற்கணும். ஸோ அண்ட் 24/7 நான் எப்போ கூப்பிட்டாலும் தே ஆர் ரெடி டு கம். தட் இஸ் ரெஸ்கியூவும் பண்ணுவான் எல்லாமே. வெங்கடேஷ் அவன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் ஹேண்ட்லிங் டாக்ஸ். டாக் சரி, கேட் சரி, குதிரை சரி, மாடு சரி, ஃபென்டாஸ்டிக் அனிமல் ஹேண்ட்லர். அவன் ஒரு பேராவெட் லெவலில் என்னென்னா சரியான எக்ஸ்பீரியன்ஸ், 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் நான் இப்போ ஒரு டாக்டர் ஒரு லீவ் போனார்னா வெங்கட் இருந்தால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், அவன் பார்த்துக்குருவான்னு. டாக்டர் அட்வைஸ் பண்ணுவார், ஆனால் இன்ட்ராவீனஸ்லாம் அப்படிலாம் சூப்பராக எடுப்பான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்னால அண்ட் வெரி குட் அனிமல் ஹேண்ட்லர். ஹிஸ் டியூட்டி இஸ் ஒன்லி டு பி வித் த வெட் டாக்டர். அவன் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருப்பான், கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் இருப்பான். இப்போது நீங்கள் ஒரு குதிரை விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மாடு தான் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் எவ்வளோ ஏற்றுவோம் சார்? 50-60 பாட்டில்ஸ் ஏற்றணும். ஸோ அதுக்கு சரியான பேஷன்ஸ் வேணும். 50-60 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றணுன்னா ஸோ டாக்டர் வில் அட்வைஸ் அண்ட் ஹீ ஹேஸ் டு அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது பண்ணுறதுக்கு. அவனோட ஒரு ஸ்ட்ரென்த் அனிமல் ஹேண்ட்லிங். அந்த நீங்கள் சாரா பார்த்தீங்களா, அவன் தனியாக ரெஸ்கியூ பண்ணிட்டு கொண்டு வந்தான் அந்த குதிரை ராத்திரி. ஃபென்டாஸ்டிக் அனிமல் ஹேண்ட்லர் சார். பிரவீன் குமார் ஆல் இன் ஆல் சார். டிரைவர், சூப்பர் டிரைவர். தனியாக அனுப்புனா ஒரு ரெஸ்கியூ பண்ணிவிட்டு நாய் அடிபட்டிருக்கு பிரவீன் இப்போ எடுத்துகிட்டு வந்தோன்னா அவன் எடுத்துகிட்டு வந்துடுவான். சரியான கழுவாதுங்க, யாரும் வேண்டாம் மேடம் நானே போயிட்டு வந்துடுன்னு சொல்லி அவனே அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவனுக்கு. அண்ட் அவனும் கம்ப்ளீட்டாக ஃபீடிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் ஒன்றுமே நான் முடியாதுன்னு ஒரு நாள் கூட சொல்ல மாட்டான் சார். அவன் இப்போ அவனுக்கும் எனக்கும் ஒட்டகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவன் அப்படியே பொறுப்பெடுத்துட்டான் ஃபுல்லாக. அவனுக்கு மஸ்கும் மேலே அவன் சொல்கிற பேச்சு கேட்கும், அவனே பார்த்துக்குருவான், நானே பார்த்துக்குறேன். எனக்கு என்ன சந்தோஷம்னா இவங்க எல்லாரும் நான் யாருக்குமே சொல்ல தேவையில்லை, மேடம் நான் பார்த்துக்கிறேன், அந்த சந்தோஷத்தோடு பண்ணுறாங்க. அதுதானே நமக்கு வேணும் சார். நான் ஒரு கம்பல் பண்ணால் ஒரு இட்ஸ் லைக் அ ஜாப், ஒரு வேலை மாதிரி. இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 9 to 5 டைமிங்கே யாரும் அவாய்ட் பண்ணுறது இல்லை சார். 9 to 10 இருக்கலாம், 9 to 1 இருக்கலாம் நெக்ஸ்ட் டே, இல்லாட்டி 8 to 5 இருக்கலாம். ஆனால் அந்த யாருமே இங்கே நான் சொல்லியிருக்கேன் அந்த இது 9 to 5 இல்லை, இங்கே 24/7. ஆனால் அவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் இவங்க எல்லாம் 1 day in a month they will take leave. That is all. ஆனால் that is a commitment. இங்கே வந்துட்டாங்க. நான் தான் சொன்னேன், நீ உங்களுக்கு வாயில்லாத ஜெனுக்கு பண்ணுற, நான் உடனே இங்கே தான் பண்ணணும்னு சொல்லலை, உன்னோட ஆசையில் நீ வந்திருக்கேன். ஸோ உனக்கும் அந்த கமிட்மெண்ட் டெடிகேஷன் வேணும். அதே மாதிரி அவங்க தான் இங்கேயும் தாங்குவாங்க சார். அந்த டெடிகேஷன் இல்லாட்டி அவங்களும் போயிடுவாங்க.
ஸோ இஸ் ரியலி அன் ஆல் இன் ஆல் பர்சன். இன்றைக்கி சமையலுக்கு யாரும் இல்லைன்னா பிரவீன் சமையல் பண்ணிடுவான். நாய்க்கு ரெஸ்கியூனா ரெஸ்கியூ, ட்ரீட்மெண்ட்னா ட்ரீட்மெண்ட், எல்லாத்துக்கும் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். தமிழ் இஸ் ரிலேட்டிவ்லி நியூ. ஆனால் பார்த்தா ஏதோ வருஷக்கணக்காக பூனை தெரியும் மாதிரி இப்போ பண்ணுறான். இஸ் ஸோ குட் வித் ஃபுல் கேட் ஷெல்டர் இஸ் இன் இஸ் சார்ஜ். கம்ப்ளீட்டாக கேட்ஸ் இஸ் குதிரைக்கு அடுத்தது கேட்ஸ் டிஃபிகல்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே, அவங்க சிக் இருந்தால் ஒன்றுமே ஒரு சிம்டமே காமிக்க மாட்டாங்க. டாக்னா சுமாராக தெரிஞ்சிடும். கேட் ரொம்ப கஷ்டம் அவங்க சிக்னா புரிகிறதுக்கு. ஆனால் தமிழ் இஸ் ஃபுல்லி இன் சார்ஜ் ஆஃப் அபவுட் 120 கேட்ஸ். கம்ப்ளீட் ஃபீடிங் எல்லாமே பார்த்துக்குறோம். ட்ரீட்மெண்ட் கூட அவன் நிற்பான் டாக்டரோட. அண்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் வந்திருக்கான். பட் ஐம் ஸோ ஹாப்பி இஸ் ஜாயின் த PFA ஃபேமிலி. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா தமிழ் பண்ணியிருக்கானான்னு கேட்கவே வேண்டாம், பண்ணியிருப்பான். ஸோ ஐம் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது ஒரு வேலை அவன்கிட்ட கொடுத்துட்டான்னா அவன் பண்ணிடுவான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி இஸ் ஜாயின் த PFA ஃபேமிலி. சார் எல்லாரும் மாடு கூப்பிட்டா 10 பேர் வருவாங்க சார் வேலைக்கு பண்ண. கோபி மாத்திரம்தான் நாய் கூப்பிட்டா வந்தான், மீதி பேர் யாருமே வரல. சந்தோஷமாக வர்றான். என்ன வேலை கழிச்சு எடுக்கணும்னா எடுப்பான், சமையல்னா சமையல். அதே மென்டாலிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். என்ன வேலை கொடுத்தாலும் இஸ் ரெடி டு டூ. இன்றைக்கி சமையலுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னால் சமையல் பண்ணுறான். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இஸ் என்ன ஒரு யூனிக்னா, மற்ற ஊர்லேருந்து எல்லாரும் கூப்பிட்டேன், மாடுக்கு பண்ணுறோம் மேடம், ஆனால் நாய்க்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். கோபி மாத்திரம் ஒத்துக்கிட்டான். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இஸ் ஆல்சோ வித் அஸ். வெட்னரின்னா சாதாரணமாக அந்த எப்படி சொல்லுவோம், டாக் நோஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே அவரை பயப்பட மாட்டாரு. அவர் தான் ஊசி போடுறாரு, அவர் தான் சாதாரணமாக ஒரு இது இருக்கும்ல, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் உண்மையாக அவர், நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஹி ட்ரீட்ஸ் அனிமல்ஸ் லைக் அ சைல்டு. ரொம்ப சாஃப்ட் சார் ட்ரீட்மெண்ட். சம்டைம்ஸ் ஐ திங்க் ரொம்ப சாஃப்டாக பண்ணுறீங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை. ஒரு பயந்து பண்ணுவார் அந்த உயிரை. அண்ட் எப்படின்னா சொல்லுவேன் இங்கிலீஷில், சாஃப்ட் மெலோ ட்ரீட்மெண்ட். இன்றைக்கி ஒரு ஊசி கொடுத்து நாளைக்கு ரிசல்ட் காமிக்கிற மாதிரியே பண்ண மாட்டேன். மேடம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 3 days நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு அந்த பேஷன்ஸே இருக்காது. நாளைக்கு ஒரு நல்லா ஆகணும்னு எனக்கு நினைப்பேன். நீங்கள் 3 days வெயிட் பண்ணுங்கள் மேடம். அப்படி சாஃப்ட், ஒரு குழந்தை ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவார். ரொம்ப சாஃப்ட் ட்ரீட்மெண்ட். நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஒரு அனிமலும் அவரை ஒரு சந்தோஷமாக அவர் பக்கத்தில் வர்றாங்க. தட் இஸ் இஸ் குவாலிட்டி. அண்ட் ஒரு வெரி யூனிக் ட்ரேட் இன் டாக்டர் இஸ், ஐ மீன் நாட் ட்ரேட், ஒரு கழுவு என்னன்னு சொன்னால், ஹீ இஸ் கேப்பபிள். ஒட்டகத்துலேருந்து ஒரு முயல் வர பார்க்க அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குது. அந்த எல்லாம் நான் என்ன எப்போவும் சொல்லுவேன், டாக்டர் நீங்கள் எல்லாம் தெரியணுன்னே இல்லை. ஒரு ஹியூமன் டாக்டர்னா நம்ம சொல்லி எல்லாம் இவர் அதை ஒரு வெட்னரின்ற ஒரு பெரிய, ஐ ஆல்வேஸ் திங்க் ஒரு அவங்களுக்கு ஒரு குரல் இல்லாமல் நம்ம புரியணும்ல சார், அவங்களுக்கு என்ன சிம்டம்னு என்ன. அண்ட் அதுவும் ஒரு ஒட்டகத்துலேருந்து, ஒரு நாயிலேருந்து, ஒரு பூனையிலேருந்து, மாடு குதிரை புரியுறது ரொம்ப கஷ்டம் சார். And so the main thing is the treatment for a cow is not treatment same as for a horse. What is for a horse is not same for a cat. அதனால் நீ இப்போ குதிரைக்கு வலி இருந்துச்சுன்னா ஒரு ஊசி போடுறோம். But that injection cannot be used for the dog. It can kill the dog. So we should be careful. So it's a different level of treatment. இப்போ நம்ம முக்கியமாக நிறைய வெட்டினரிஸ் வராங்க. நிறைய பேருக்கு கேட் அண்ட் டாக் ட்ரீட்மெண்ட் தெரியுது. பட் they do not know how to handle a cow or a horse. So he is able to handle that. அதுவும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து 900 animals ஆகுது. ஸோ he starts a day, எல்லாம் ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு எல்லாம் ஓகேயா. அண்ட் இவங்க ஸ்டாஃப் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு மாடு இன்னைக்கு இப்போ இந்த எருமை அவங்க ரிப்போர்ட் பண்ண மாதிரி நொண்டுது. ஸோ அவர் கண் பார்வையிலும் எல்லாம் வெல்லாது, அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். பேர் ராமகிருஷ்ணா. அவர் இப்போ இந்த ஊர்லேருந்து தான். அவரும் எனக்கு என்ன அதிசயம்னா, அவர் என்ன வேலை கொடுத்தாரும் பண்ணுவார் சார். அனிமல்ஸும் பார்ப்பார். ஒரு வேலை கொடுத்தா பொறுப்பாக அது முடிச்சு தான் போவார். அண்ட் டுடே இஸ் லுக்கிங் ஆஃப்டர் த ஃபீடிங் பார்ப்பார். ஹார்ஸஸும் மாடுக்கெல்லாம் பார்ப்பார். லேடிஸ் எல்லாமே அவங்க ஊர்லேருந்து வர்றாங்க. இவங்க எல்லாம் பக்கத்தில் ஊர்லேருந்து. இவங்க லதா அம்மா, தேசம்மா, இவங்க பக்கத்தில் ஊர்லேருந்து வர்றாங்க, பிளேஸ் பாளையத்துலேருந்து. அவங்க இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா லதா அம்மா பூனேஷர் ஃபுல்லாக கேட் ஷெல்டர் க்ளீனிங் ஃபுல்லாக பார்த்துக்குருவாங்க. ஆடையும் பார்த்துக்குருவாங்க. தேசமாக எருமை மாடு பார்த்துக்குருவாங்க. அண்ட் டாக் ஷெட் க்ளீனிங். 2 பேரும் என்ன வேலை சொன்னாலும் பண்ணுறாங்க சார். எனக்கு தெரியல எப்படின்னு அவங்க நம்மளோட எப்படி வர்றாங்கன்னு தெரியல. ஆனால் யாருமே இங்கே இந்த வேலை பண்ண மாட்டோம், அந்த வேலை பண்ண மாட்டோம், அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. தட் இஸ்
அந்த ஒரு பிஎஃப்ஐ அந்த மாதிரி ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க. அதில் எனக்கு சந்தோஷப்படுறேன். டோட்டலாக ஒரு 12 லேடிஸ் இருக்காங்க. 12 ஆமாம் 12. முக்கியமாக அவங்க எல்லோரும் மாடு பார்க்குறவங்க, மாடு பார்க்குறவங்க தான். க்ளீனிங் மாடு, இவங்க 2 பேர் தான் நாய் பார்க்குறவங்க. ஸோ மேடம் நீங்கள் இது வரைக்கும் வந்து இதில் 2 விதமான இது இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் கைவிடப்பட்டதை நீங்கள் கூட்டு வந்தது வந்து, இன்னொன்று ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்தது. ஆமாம், கைவிடப்பட்டதை கொண்டு வரதுல பெரிய ஆபத்துகள் பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு அதில் பல சவால்கள் இருக்கும் கண்டிப்பா, வந்து, அது கண்டிப்பா. தொடர்ந்து மிரட்டல்கள் இருக்கும் வந்து, ஏன்னா தொடர்ந்து கண்டிப்பா. அது பண்ணிட்டு இருக்கிறதுனால. அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சந்திச்ச அனுபவங்கள் என்ன? ஆமாம் சார். அது நம்ம இப்போ முக்கியமாக நான் அது பார்த்தது நம்ம என்னோட மாடு ரெஸ்கியூவில். அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆந்திராலேருந்து கேரளா போகிற ட்ரக்ஸ் அதுதான் சீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் மிட் நைட்ஸ் தான் சீஸ் பண்ணுவேன், தனிமையாக பண்ணுவேன். அதில் நிறைய மிரட்டல் இருந்திருக்கு. உண்மையாக நான் ஒரு 10-12 இயர்ஸ் பண்ணேன். ஆனால் அந்த தாங்க முடியாமல் தான் நிறுத்தினேன். என்னென்னா, ஒரு ரெஸ்கியூன்னு சொல்கிறது ஒரு சரியான வயலண்ட், அது ரொம்ப ஒரு வயலன்ஸ் இருக்கும் அதில். அது தாங்கி போகணும். அது தாங்க முடியலன்னா we have to stop. நான் தனிமையாக பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுவேன். ஆனால் ஸ்டாஃபும் அதுக்கு ஒத்துமையாக இருக்கணும். அவங்களும் பயந்தாங்க. ஒரு நாள் ஒரு 50 பேர் வந்துட்டாங்க, கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டாக்டர் கழுத்துலேயே கத்தி வச்சுட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு போகும்போது நம்மளும் வயசாக பண்ணணும். ஸ்டூப்பிடாக நம்மளும் பண்ணக்கூடாது, ஃபூலிஷாக பண்ணக்கூடாது, ஃபூலிஷாக பண்ணக்கூடாது. நம்ம அதனால ஒரு 2013 ஃபுல்லாக நிறுத்திட்டேன். இப்போ தான் திருப்பியும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனாலும் ஒரு பயம் இருக்கும் இதுக்கு. இதில் பீப்புள் சப்போர்ட் இருக்கா உங்களுக்கு? ஸோ உண்மையாக பப்ளிக் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்க அது தொழில், அவங்க தொழில்னு சொல்லிடுவாங்க. அதுதான் அவங்க கான்செப்ட். அவங்க அது ஒரு தொழிலை பார்க்குறாங்க. அதில் ஒரு வாயிலாத்த ஜீவன் அடிப்படுது, கொடுமைப்படுது. அந்த திங்கிங்கே ஒரு பொது ஜனத்துக்கு தெரியாது. இப்போ கேரளாவில் நீ கறி சாப்பிட்றேன்னா, அது ஆந்திராலேருந்து ஏற்றி அந்த வண்டியில் எவ்வளோ அவஸ்தைப்பட்டு தண்ணியும் தாத்துலேயும் கழுத்தொடிஞ்சு மூக்கு கிழிஞ்சு இங்கே கேரளாவில் வந்து சேருது. பாதி உயிர் பாதி சாவில். அது யாருக்குமே யாரும் பார்க்கல. அதனால யாருக்கும் தெரியல. நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் சொல்கிறேன்னா, இஃப் டுடே வி கேன் ஆல் நம்ம சைவமே சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ முடியும்னா, எவ்வளோ குரூவல்ட்டி நம்ம கொடுமை நம்ம நீ மற்றவங்கள நான் போய் ரெஸ்கியூ பண்ண சொல்ல. ஆனால் அந்த ஒரு சேஞ்ச் நம்ம எல்லாரும் பண்ணோன்னா, வேர்ல்டு வில் பி அ கைண்டர் பிளேஸ் ஃபார் அனிமல்ஸ். உனக்கு ஃபீல் பண்ணுற அதே தாகம் பசியும் அனிமல்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க. நீ அந்த உணர்வு உனக்கு வந்தேன்னா ஒரு நாள் கூட நீ அவங்கள கொடுமைப்படுத்த மாட்டேன். சேம் ஹங்கர், தர்ஸ்ட் அண்ட் பெயின் அவங்க அனிமல்ஸுக்கும் எனக்கும் உங்களுக்கும் சேம். அந்த உணர்வு எல்லாருக்கும் வந்துச்சுன்னா யாருமே ஒரு அனிமல்ஸை இங்கிலீஷ்னா எப்படி சொல்லுவேன்னா, தே ஃபீல் த சேம் பேங்ஸ் ஆஃப் ஹங்கர், தர்ஸ்ட் அண்ட் பெயின். அதே அந்த கடி, அந்த ஒரு பசிட ஒரு இது எல்லாமே அனிமல்ஸுக்கும் ஹியூமன் பீங்ஸும் ஒரு வித்தியாசம். அந்த வேதனையும் ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த நீங்கள் இப்போ சுற்றி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு சங்கிலி பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு கூண்டை பார்த்துருக்க மாட்டீங்க. அதுதான் இதோட ஒரு கான்செப்ட். இட்ஸ் அ கேஜ் ஃப்ரீ, செயின் ஃப்ரீ. கூண்டு இல்லாமையும் சங்கிலி இல்லாமையும் ஒரு forever home for animals. மேடம், இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களோட நேரத்தை செலவழித்து உங்களோட பண்ணைய ஃபுல்லாக எங்களுக்கு சுற்றி காமிச்சிங்க. வந்து இந்த விலங்குகளெல்லாம் பார்த்தீங்க. நாங்கள் வந்து ஆடு பார்த்துருக்கோம், கோழி பார்த்துருக்கோம், வீடுகளில் அது நார்மலாக இருக்கும். வந்து ஸோ இப்போ இது எல்லாம் பார்க்கும்போது பார்வையாளருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி.